Hi friends, welcome to TN Max Cam channel, 10th NCERT Max, Chapter 4, Quadratic Equation, Exercise 4.2 நம்ம பார்க்க போகிறோம். Exercise 4.2 நமக்கு 6 questions இருக்குது. ஒவ்வொரு கொஷினாக பார்த்துட்டே வரலாம். ஸோ இதில் ஃபஸ்ட்டு கொஷின். ஸோ ஃபஸ்ட்டு கொஷினே நமக்கு 5 subdivisions கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு கொஷின் நம்ம ரீட் பண்ணலாம் பாருங்கள். Find the roots of the following quadratic equation by the factorization அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் வந்து எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 3x மைனஸ் 10 ஈக்குவல் டு 0 அப்படின்னு கொடுத்துருக்காங்களா. ஸோ இந்த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனோட ரூட்ஸ் நம்ம கண்டுபிடிக்கணும் ஃபேக்டரைசேஷன் மெத்தடை யூஸ் பண்ணி. ஓகேவா. ஸோ ஃபேக்டரைசேஷன் மெத்தடை நம்ம மிடில் டேர்ம் ஸ்பிளிட்டிங் மெத்தட் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இதில் நமக்கு எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் வந்து எதுவுமே இல்லை. ஸோ அங்கே நம்ம 1 அப்படி இருக்கிறதா எடுத்துக்கணும். ஓகேவா. ஸோ அப்போ இந்த எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட்டையும் இந்த கான்ஸ்டன்ட் டேர்மையும் நம்ம மல்டிப்ளை பண்ணணும். ஓகேவா. ஸோ மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 1 into minus 10 equal to நமக்கு இந்த minus 10 கிடைக்கும். ஓகேவா. ஸோ இந்த எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட்டையும் இந்த கான்ஸ்டன்ட் டேர்மையும் நம்ம மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ மல்டிப்ளை பண்ணால் நமக்கு மைனஸ் 10 வருது. ஸோ இந்த மைனஸ் 10 நம்ம ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணணும். ஸோ அப்படி ஸ்ப்ளிட் பண்ணும்போது ஸோ மல்டிப்ளை பண்ணால் மேலே இருக்கிற இந்த மைனஸ் 10 வரணும். ஸோ இல்லை அடிஷன் ஆனால் சப்ராக்ஷன் பண்ணும்போது ஸோ இந்த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் இருக்கிற இந்த மிடில் டேர்ம் அதாவது -3 நமக்கு கிடைக்கணும். ஓகேவா. ஸோ இந்த 10 நம்ம எப்படி ஸ்ப்ளிட் பண்ணலாம். 1 10s are 10 அப்படின்னு ஸ்ப்ளிட் பண்ணலாம். இல்லைனா வந்து 5 2s are 10 அப்படின்னு ஸ்ப்ளிட் பண்ணலாம். ஓகேவா. ஸோ இப்போ இந்த 1 10s are 10 அப்படின்னா எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா 10லேருந்து 1 சப்ராக்ட் பண்ணி பாருங்கள் நமக்கு 3 வருமா. வராது. ஓகேவா. ஸோ அப்போ இந்த 1 10s are 10 நம்ம எடுத்துக்க முடியாது. ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் நம்ம 5 2s are 10 அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ 5லேருந்து 2 சப்ராக்ட் பண்ணால் நமக்கு 3 வரும். ஓகேவா. ஸோ அது நமக்கு கரெக்டாக அந்த மிடில் டேர்மாக இருக்கும். ஸோ தட் நம்ம 5 2s are 10 அப்படின்றத நம்ம எடுத்துக்கலாம். ஸோ நான் இங்கே 5 2s are 10 அப்படின்னு எழுதிட்டேன். ஸோ இப்போ இங்கே மைனஸ் 10 இருக்கிறதுனால 5 இல்லைனா 2 இந்த ரெண்டு நம்பரில் ஏதாவது ஒரு நம்பருக்கு நம்ம மைனஸ் போடணும். ஓகேவா. ஸோ அட் த சேம் டைம் இந்த மிடில் டேர்மை பாருங்கள் நமக்கு -3 அப்படின்னு இருக்குது. ஓகேவா. ஸோ -3 அப்படின்னு இருக்கிறதுனால பிக் நம்பருக்கு நீங்கள் என்ன பண்ணிடுங்க மைனஸ் போட்டுருங்க. ஓகேவா. ஸோ இப்போ மல்டிப்ளை பண்ணி பாருங்கள் 5 2s are 10 வந்துடும். மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் நமக்கு -10 கரெக்டாக வரும். ஸோ நெக்ஸ்ட்டு மைனஸ் ப்ளஸ் டிஃப்ரெண்ட் சிம்பிள். ஸோ சப்ராக்ட் பண்ணணும். சப்ராக்ட் பண்ணும்போது நமக்கு 3 வரும். பிக் நம்பர் சிம்பிள் நமக்கு மைனஸ். ஓகேவா. ஸோ அப்போ -3 நமக்கு இந்த மிடில் டேர்ம் கிடச்சிருச்சு. ஓகேவா. ஸோ அப்போ இந்த -10 -5 +2 அப்படின்னு நம்ம ஸ்ப்ளிட் பண்ணுறோம். ஓகேவா. ஸோ இப்போ இந்த ஃபஸ்ட்டு டேர்மை நம்ம அப்படி எடுத்து எழுதுகிறோம் எக்ஸ் ஸ்கொயர். ஓகேவா. அதே மாதிரி இந்த லாஸ்ட் கான்ஸ்டன்ட் டேர்மையும் நம்ம அப்படி எடுத்து எழுதுகிறோம் -10. ஸோ நடுவில் இருக்கிற இந்த -3க்கு பதிலாக -5x + 2x. ஓகேவா. ஸோ இந்த மாதிரி நம்ம -3x வந்து இந்த மாதிரி நம்ம ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணிட்டோம். ஓகேவா. ஸோ ஈக்குவல் டு 0 நமக்கு அப்படி இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு இந்த ஃபஸ்ட்டு 2 டேர்ம்லேருந்தும் அதே மாதிரி இந்த லாஸ்ட் 2 டேர்ம்லேருந்தும் நமக்கு எதெல்லாம் காமனாக இருக்கோ அதை நம்ம அவுட் சைடு வெளில எடுக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு டேர்மில் நமக்கு எக்ஸ் மட்டும்தான் காமனாக இருக்குது. இங்கே எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது, இங்கே எக்ஸ் இருக்குது. ஓகேவா. ஸோ தட் நான் வந்து எக்ஸை காமனாக வெளில எடுக்கிறேன். ஸோ ரிமைனிங் வந்து எனக்கு எக்ஸ் ஸ்கொயர்லேருந்து எக்ஸை வெளில எடுத்துட்டா இன்னொரு எக்ஸ் இருக்கும். -5xலேருந்து ஒரு எக்ஸை வெளில எடுத்துட்டேன் அப்படின்னா ஸோ இந்த -5 நமக்கு அப்படி இருக்கும். ஓகேவா. அதே மாதிரி இந்த லாஸ்ட் 2 டேர்ம்லேருந்து இங்கே நமக்கு 2x இருக்குது, இங்கே நமக்கு -10 இருக்குது. ஓகேவா. ஸோ -10 நம்ம 5 2s are 10 அப்படின்னு பிரிச்சுக்கலாம். ஸோ அப்போ 2 டேர்ம்லேருந்து நமக்கு 2 வந்து காமனாக இருக்குது. ஸோ நான் 2 வெளில எடுக்கிறேன். ஸோ +2 நான் வெளில எடுத்துட்டேன் அப்படின்னா ரிமைனிங் பாருங்கள். ஸோ 2xலேருந்து 2 வெளில எடுத்துட்டா ரிமைனிங் எனக்கு x இருக்கும். ஸோ -10 இதுலேருந்து நம்ம 2 வெளில எடுத்துட்டோம் அப்படின்னா ரிமைனிங் நமக்கு -5 இருக்கும். ஈக்குவல் டு 0. ஓகேவா. ஸோ அகெயின் நமக்கு இங்கே x-5 வந்து ஒரே மாதிரி இருக்குது. ஸோ அதை நம்ம வெளில எடுக்கலாம். ஸோ அப்போ x-5. ஸோ அட் த சேம் டைம் நம்ம இந்த x + 2 சேர்த்து எழுதிடணும். x + 2 ஈக்குவல் டு 0. ஓகேவா. ஸோ இப்போ இந்த x-5ஐயும் x + 2ஐயும் நம்ம 0க்கு ஈக்குவல் பண்ணுறோம். ஸோ அப்போ x-5 ஈக்குவல் டு 0. அதே மாதிரி x + 2 ஈக்குவல் டு 0. அப்போ எக்ஸோட வேல்யூ வந்து நமக்கு இந்த -5 ரைட் ஹேண்ட் சைடு போகும்போது +5 மாறிடும். அதே மாதிரி இங்கே எக்ஸோட வேல்யூ வந்து இந்த +2 வந்து ரைட் ஹேண்ட் சைடு போகும்போது -2 மாறிடும். ஓகேவா. ஸோ அப்போ இந்த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனோட 2 ரூட்ஸ் வந்து ஒன்று 5 இன்னொன்று வந்து -2. இது ஆன்சர். நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு கொஸ்டினில் செகண்ட் சப்டிஷன் 2x² + x -6 = 0 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே நமக்கு எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் வந்து 2, கான்ஸ்டன்ட் டேர்ம் வந்து -6. ஓகேவா. ஸோ இது ரெண்டையும் நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கணும். ஸோ அப்போ 2 into -6 ஈக்குவல் டு -12 அப்படின்னு கிடைக்கும். ஓகேவா. ஸோ இந்த -12 நம்ம ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணணும். ஸோ ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணும்போது மல்டிப்ளை பண்ணால் சேம் இந்த -12 வரணும். ஸோ அடிஷன் இல்லைனா சப்ராக்ஷன் பண்ணும்போது நமக்கு இங்கே மிடில் டேர்ம் வந்து எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் எதுவுமே இல்லை. ஸோ நம்ம அங்கே 1 இருக்கிறதா எடுத்துக்கணும். ஸோ அந்த 1 நமக்கு இங்கே வரணும். ஓகேவா. ஸோ அப்போ இந்த -12 நம்ம எப்படி ஸ்ப்ளிட் பண்ணலாம் பாருங்கள். 1 12s are 12 அப்படின்னு எழுதலாம். வந்து 6 2s are 12 எழுதலாம்.
4 3 is 12ன்னு எழுதலாம் ஓகேவா. இப்போ இந்த 1 12 is 12 எடுத்துட்டோம் அப்படின்னா இந்த 1 மிடில் டேர்மில் நமக்கு இந்த 1 வந்து பாசிபிள் கிடையாது. ஸோ அதை நம்ம இப்போ கேன்சல் பண்ணிடுறோம் ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க 6 2 is 12 நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 6லேருந்து 2 சப்ராக்ட் பண்ணால் நமக்கு 4 தான் வரும். ஸோ 1 நமக்கு பாசிபிள் கிடையாது. ஸோ இதையும் நமக்கு கேன்சல் பண்ணிடுறோம். ஸோ நெக்ஸ்ட் 4 3 is 12 எடுக்கிறோம். ஸோ இதில் 4லேருந்து 3 சப்ராக்ட் பண்ணால் நமக்கு 1 வரும் ஓகேவா. ஸோ இந்த மிடில் டேர்மில் இருக்கிற நமக்கு 1 வரும். ஸோ நம்ம 4 3 is 12 அப்படின்னு இதை ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறோம் ஓகேவா. ஸோ இப்போ இந்த 4 3 இந்த ரெண்டு நம்பரில் ஏதாவது ஒரு நம்பருக்கு மைனஸ் போட்டால் தான் நமக்கு இங்கே மேலே -12 அப்படின்றது கிடைக்கும் ஓகேவா. ஸோ அப்போ இந்த மிடில் டேர்மை பாருங்கள் நமக்கு ப்ளஸ் இருக்குது ஓகேவா. ஸோ அப்போ மைனஸ் வந்து நம்ம ஸ்மால் நம்பருக்கு போட்டுறணும் ஓகேவா. ஸோ இப்போ மல்டிப்ளை பண்ணி பாருங்க 4 3 is 12 -12 வந்துடும் ஓகேவா. நெக்ஸ்ட் பிளஸ் இன்டூ மைனஸ் டிஃப்ரெண்ட் சிம்பிள் சப்ராக்ட் பண்ணால் நமக்கு 1 வரும். பிக் நம்பர் சிம்பிள் ப்ளஸ். ஸோ +1 கிடைக்கும். ஸோ இந்த +1 வந்து நமக்கு இந்த மிடில் டேர்மில் இருக்கிற +1 நமக்கு கரெக்டாக வருது ஓகேவா. ஸோ தட் ஒரு நம்பர் வந்து 4 அப்படின்னும் இன்னொரு நம்பரை வந்து நம்ம -3 அப்படின்னும் நம்ம ஸ்ப்ளிட் பண்ண போகிறோம். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் டேர்மை நம்ம அப்படியே எடுத்து எழுதுறோம். எந்த சேஞ்சஸும் கிடையாது. 2x². அதே மாதிரி இந்த லாஸ்ட் கான்ஸ்டன்ட் டேர்மை நம்ம அப்படி எழுதுறோம். ஈக்குவல் டு 0 நமக்கு அப்படியே இருக்கு. நெக்ஸ்ட் இந்த மிடில் டேர்மில் இருக்கிற இந்த எக்ஸுக்கு பதிலாக நம்ம +4x -3x இந்த மாதிரி நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி எழுதுறோம் ஓகேவா. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் ரெண்டு டேர்ம் லாஸ்ட் ரெண்டு டேர்மில் நம்ம காமனாக இருக்கிற நம்பர்ஸை வெளியே எடுத்து எழுதலாம். ஃபர்ஸ்ட் ரெண்டு டேர்மில் நமக்கு 2ம் எக்ஸும் காமன் ஃபேக்டர்ஸாக இருக்குது. ஸோ 2x நான் வெளியே எடுத்துட்டேன் அப்படின்னா ரிமைனிங் எனக்கு எக்ஸ் +2 மட்டும் இருக்கும் ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் இந்த லாஸ்ட் ரெண்டு டேர்ம்லேருந்து நான் -3 காமனாக வெளியே எடுக்கிறேன். ஸோ -3 நான் காமனாக வெளியே எடுத்துட்டேன் அப்படின்னா ஸோ ரிமைனிங் எனக்கு ப்ராக்கெட்டில் எக்ஸ் இருக்கும். ஸோ 6 வந்து நம்ம 3 2s 6 அப்படின்னு பிரிக்கலாமா. ஸோ அப்போ நம்ம 3 வெளியில் எடுத்துட்டோம் அப்படின்னா ரிமைனிங் நமக்கு 2 இருக்கும். ஸோ -3 வெளியில் எடுத்ததுனால இங்கே நமக்கு உள்ளார +2 அப்படின்னு வந்துடும் ஓகேவா. ஸோ ஈக்குவல் டு 0 அப்படின்னு கிடைச்சிரும். ஸோ அகைன் பாருங்கள் x+2 நமக்கு ஒரே மாதிரி இருக்குது. ஸோ அதை நம்ம காமனாக ஃபேக்டராக வெளில எடுக்கலாம். ஸோ அப்போ x+2 இன்டூ ஸோ இந்த 2xையும் -3 நம்ம அதே மாதிரி சேர்த்து எழுதலாம். 2x -3 ஈக்குவல் டு 0 ஓகேவா. ஸோ இப்போ இந்த x+2வையும் 2x -3 நம்ம 0க்கு ஈக்குவல் பண்ணலாம். ஸோ அப்போ x+2 ஈக்குவல் டு 0. அதே மாதிரி 2x -3 ஈக்குவல் டு 0 நம்ம இந்த மாதிரி எடுத்து எழுதலாம். ஸோ நெக்ஸ்ட் இப்போ எக்ஸோட வேல்யூ வந்து இந்த +2 வந்து ரைட் ஹேண்ட் சைடு போகும்போது -2ஆக மாறிடும். ஸோ இது வந்து ஒரு ரூட்டு. அதே மாதிரி ஸோ நெக்ஸ்ட்டு இந்த 2x நம்ம இங்கே அப்படியே வச்சுக்கிறோம். இந்த -3 வந்து ரைட் ஹேண்ட் சைடு போகும்போது நமக்கு +3ஆக மாறிடும். ஸோ நெக்ஸ்ட்டு எக்ஸோட வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ x ஈக்குவல் டு 3 இந்த மல்டிப்ளிகேஷனில் இருக்கிற 2 வந்து நமக்கு டிவிஷனில் வந்துடும் ஓகேவா. ஸோ அப்போ எக்ஸோட இன்னொரு வேல்யூ வந்து நமக்கு 3/2ன்னு கிடச்சிருக்கு. ஸோ இதான் இந்த ரெண்டு ரூட்ஸ் இது ஆன்சர். நெக்ஸ்ட்டு ஃபர்ஸ்ட் கொஷினில் தேர்ட் கொஷின் √2x² + 7x + 5√2 ஈக்குவல் டு 0 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே நமக்கு x² கோஎஃபிஷியன்ட் வந்து √2. அதே மாதிரி கான்ஸ்டன்ட் டேர்ம் வந்து 5√2 ஓகேவா. ஸோ இந்த ரெண்டையும் நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கணும். ஸோ அப்போ √2 இன்டூ 5√2 ஓகேவா. ஸோ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு ஸோ 5 நம்ம அப்படியே எழுதிக்கலாம். √2வையும் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 2 வந்துடும். ஸோ 5 2s நமக்கு 10 கிடைக்கும் ஓகேவா. ஸோ இப்போ இந்த 10 நம்ம ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணணும். ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணும்போது மல்டிப்ளை பண்ணால் மேலே இருக்கிற இந்த 10 வரணும். ஸோ அடிஷனல் இல்லை சப்ராக்ஷனாக பண்ணும்போது இந்த மிடில் டேர்மில் இருக்கிற இந்த 7 வரணும் ஓகேவா. ஸோ இப்போ நம்ம 10 எப்படி ஸ்ப்ளிட் பண்ணலாம் பாருங்கள். 5 2s 10 அப்படின்னு போட்டுக்கலாம். ஸோ ரெண்டுமே நமக்கு ப்ளஸ் தான். ஸோ 5ஐயும் 2ஐயும் ஆட் பண்ணால் நமக்கு +7 கிடைக்கும். அதே மாதிரி மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 10 வந்துடும் ஓகேவா. ஸோ அப்போ இந்த ஃபஸ்ட்டு டேர்மை நம்ம அப்படியே எடுத்து எழுதுகிறோம். √2x² அப்படியே எடுத்து எழுதுகிறோம். அதே மாதிரி இந்த கான்ஸ்டன்ட் டேர்ம் வந்து அதையும் நம்ம அப்படியே எடுத்து எழுதுகிறோம். 5√2 ஈக்குவல் டு 0 ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட்டு இந்த 7xக்கு பதிலாக +2x + 5x இந்த மாதிரி நம்ம ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணி இங்கே எழுதுகிறோம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு ரெண்டு டேர்ம்லேருந்தும் லாஸ்ட் ரெண்டு டேர்ம்லையும் எதெல்லாம் காமன் ஃபேக்டர்ஸாக இருக்கோ அதை நம்ம வெளில எடுத்து எழுதணும். ஸோ ஃபஸ்ட்டு ரெண்டு டேர்மில் நமக்கு √2x நமக்கு காமனாக இருக்குது. ஸோ இந்த 2ல நமக்கு 2 √2 இருக்குது ஓகேவா. ஸோ அப்போ ஃபஸ்ட்டு ரெண்டு டேர்ம்லேருந்து நம்ம √2x காமனாக வெளில எடுத்துட்டோம் அப்படின்னா ரிமைனிங் நமக்கு x + √2 இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு இந்த லாஸ்ட் ரெண்டு டேர்ம்லேருந்து நம்ம 5 காமனாக வெளில எடுத்துட்டோம் அப்படின்னா ஸோ x + √2 இருக்கும் ஓகேவா. ஸோ இப்போ பாருங்கள் நமக்கு x + √2 இங்கேயும் நமக்கு x + √2 இருக்குது. ஸோ அந்த x + √2 நம்ம காமனாக வெளில எடுக்கலாம். ஸோ அப்போ x + √2 நம்ம காமனாக வெளில எடுத்துட்டோம் அப்படின்னா ஸோ ரிமைனிங் இந்த √2x + 5 நமக்கு ப்ராக்கெட்டில் வந்துடும். ஈக்குவல் டு 0 அப்படின்னு நம்ம எடுத்துடலாம் ஓகேவா. இப்போ இந்த ரெண்டு டேர்மையும் நம்ம 0க்கு ஈக்குவல் பண்ணணும். ஸோ அப்போ x + √2 ஈக்குவல் டு 0 அப்படின்னு கிடைக்கும். அதே மாதிரி √2x + 5 ஈக்குவல் டு 0 அப்படின்னு கிடைக்கும். ஸோ அப்போ x ஈக்குவல் டு இந்த +√2 நமக்கு ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடு போகும்போது -√2ஆக மாறிடும். ஸோ இது ஒரு ரூட்டு. அதே மாதிரி
இந்த எக்ஸை நம்ம இங்கே அப்படியே வச்சுக்கலாம். ஈக்குவல் டு இந்த +5 வந்து ரைட் ஹேண்ட் சைடு போகும்போது -5 மாறிடும். ஸோ அட் த சேம் டைம் மல்டிப்ளிகேஷனில் இருக்கிற ரூட்டு வந்து நமக்கு இங்கே டிவிஷன்லாம் வந்துடும். ஸோ அப்போ எக்ஸோட இன்னொரு ரூட் வந்து -5√2. ஓகேவா? ஸோ இதான் ஆன்சர். நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் கொஸ்டினில் ஃபோர்த் சப்டிஷன் 2x² - x + 1/8 = 0 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே நமக்கு கான்ஸ்டன்ட் டேர்ம் வந்து ஃப்ராக்ஷன் ஃபார்மேட்டில் இருக்குது 1/8 அப்படின்னு இருக்குது. ஸோ எல்சிஎம் நம்ம எடுக்கலாம். ஸோ இந்த 2x² கீழே டினாமினேட்டர் 1 இருக்கிறதா அர்த்தம். அதே மாதிரி இந்த எக்ஸுக்கு கீழேயும் டினாமினேட்டர் 1 இருக்கிறதா அர்த்தம். ஓகேவா? ஸோ இங்கே நமக்கு காமன் டினாமினேட்டர் வந்து 8 கிடைக்கும். ஸோ அப்போ இதை 8ஆக மாற்றணும் அப்படின்னா இங்கே நமக்கு 16x² வரும். ஸோ அதே மாதிரி இங்கே மேலேயும் கீழேயும் 8ஆல் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு -8x வரும். ஸோ இங்கே ஆல்ரெடி நமக்கு 8 இருக்கிறதுனால இந்த +1 நம்ம அப்படியே எடுத்து எழுதுகிறோம். ஸோ ஈக்குவல் டு 0 வந்துடும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இங்கே கீழே டினாமினேட்டரில் இருக்கிற 8ஐ நான் வந்து ஆர்ஹெச்எஸ்க்கு மூவ் பண்ணும்போது ஸோ மல்டிப்ளிகேஷனில் 8 வந்துடும். ஸோ மல்டிப்ளிகேஷன் 8 அப்படிங்கும்போது 0வால் எந்த நம்பரை மல்டிப்ளை பண்ணாலும் நமக்கு 0 தான் வரப்போகுது. ஓகேவா? ஸோ அப்போ 16x² - 8x + 1 = 0 அப்படின்னு கிடைக்கும். ஓகேவா? ஸோ இப்போ x² கோஎஃபிஷியன்ட் வந்து நமக்கு 16, கான்ஸ்டன்ட் டேர்ம் வந்து நமக்கு 1. ஓகேவா? ஸோ இது ரெண்டையும் நம்ம மல்டிப்ளை பண்ணணும். ஸோ அப்போ 16 × 1 = நமக்கு 16 கிடைக்கும். ஓகேவா? ஸோ இப்போ இந்த 16ஐ நம்ம 2ஆக ஸ்ப்ளிட் பண்ணணும். அப்படி ஸ்ப்ளிட் பண்ணோம் அப்படின்னா ஸோ மல்டிப்ளை பண்ண அந்த 16ஏ வரணும். ஸோ அடிஷனோ சப்ராக்ஷனோ பண்ணும்போது இந்த மிடில் டேர்ம் -8 நமக்கு வரணும். ஓகேவா? ஸோ 4 4s are 16 இல்லையா? ஸோ அதனால் நான் 4 4ன்னு எடுத்துக்கிறேன். ஸோ இங்கே நமக்கு -8 இருக்குது. ஸோ அதனால் இங்கேயும் மைனஸ் போட்டுக்கிறேன், இங்கேயும் மைனஸ் போட்டுக்கிறேன். ஓகேவா? ஸோ இப்போ செக் பண்ணி பாருங்கள். 4 4s are 16, -× +16 கரெக்டாக வருது. அதே மாதிரி மைனஸும் மைனஸும் சேம் சிம்பிள் நம்ம ஆட் பண்ணணும். ஸோ ஆட் பண்ணால் நமக்கு -8 கரெக்டாக வரும். ஸோ இது நமக்கு மிடில் டேர்மில் இருக்குது. ஓகேவா? ஸோ அப்போ நம்ம ஃபஸ்ட்டு டேர்ம் எடுத்து அப்படியே எடுத்து எழுதுகிறோம் 16x². அதே மாதிரி கான்ஸ்டன்ட் டேர்மையும் நம்ம அப்படியே எடுத்து எழுதுகிறோம் +1 = 0 அப்படியே எடுத்து எழுதுகிறோம். ஸோ இந்த -8xக்கு பதிலாக -4x -4x இந்த மாதிரி நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி எழுதிக்கிறோம். ஓகேவா? ஸோ இப்போ ஃபஸ்ட்டு 2 டேர்ம்லேருந்தும் அதே மாதிரி லாஸ்ட் 2 டேர்ம்லேயும் இருக்கிற காமன் ஃபேக்டர்ஸை நம்ம வெளியில் எடுத்து எழுதணும். ஸோ இப்போ 16x² - 4x இது ரெண்டுலேருந்து நம்ம 4xஐ வெளில எடுக்கலாம். ஸோ ரிமைனிங் வந்து நமக்கு 4x இருக்கும். ஸோ இங்கே நமக்கு -1 இருக்கும். ஓகேவா? ஸோ அதே மாதிரி இங்கே -4x இங்கே +1 இருக்குது. ஸோ எதுவுமே நமக்கு காமனாக இல்லை. ஸோ நான் -1ஐ வெளியில் எடுக்கிறேன். ஓகேவா? ஸோ -1ஐ நான் வெளியில் எடுத்தேன் அப்படின்னா ஸோ +4x இருக்கும். ஸோ இங்கே நம்ம மைனஸை வெளியில் எடுக்கிறதுனால இந்த ப்ளஸ் வந்து நமக்கு மைனஸாக மாறிடும். 1 = 0 வந்துடும். ஓகேவா? ஸோ இப்போ 4x - 1 4x - 1 நமக்கு காமனாக இருக்குது. ஸோ அதை நம்ம காமனாக எடுத்து எழுதலாம். ஸோ 4x - 1 ஸோ அகெயின் நமக்கு இன்னொரு 4x - 1 நமக்கு ப்ராக்கெட்டில் வருது = 0. ஓகேவா? ஸோ இந்த 2 டேர்மையும் நம்ம 0க்கு ஈக்குவல் பண்ணணும். ஸோ அப்போ 4x - 1 = 0. அதே மாதிரி 4x - 1 = 0. ஸோ அப்போ எக்ஸோட வேல்யூ வந்து இந்த -1 ரைட் ஹேண்ட் சைடு போகும்போது +1ஆக மாறும். அட் த சேம் டைம் மல்டிப்ளிகேஷனில் இருக்கிற 4 வந்து நமக்கு டிவிஷனில் வந்துடும். ஸோ அப்போ எக்ஸோட ஒரு ரூட் வந்து நமக்கு 1/4 அப்படின்னு கிடச்சிருக்கு. அதே மாதிரி பாருங்கள் x = இந்த -1 ரைட் ஹேண்ட் சைடு போகும்போது +1ன்னு மாறும். இந்த மல்டிப்ளிகேஷனில் இருக்கிற 4 வந்து ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடு வரும்போது டிவிஷனில் வந்துடும். ஓகேவா? ஸோ இப்போ நமக்கு 2 ரூட்டுமே நமக்கு 1/4 கிடச்சிருக்கு. இது ஆன்சர். நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் கொஸ்டினில் 5th சப்டிவிஷன் 100x² - 20x + 1 = 0 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே நமக்கு x² கோஎஃபிஷியன்ட் வந்து 100, கான்ஸ்டன்ட் டேர்ம் வந்து நமக்கு +1 இருக்குது. ஸோ இது ரெண்டையும் நம்ம மல்டிப்ளை பண்ணணும். ஸோ அப்போ 100 × 1 = நமக்கு 100 கிடைக்கும். ஸோ இந்த 100 நம்ம ஸ்ப்ளிட் பண்ணோம் அப்படின்னா ஸோ மல்டிப்ளை பண்ணால் நமக்கு மேலே உள்ள இந்த +100 வரணும். ஸோ அடிஷனாக இல்லை சப்ராக்ஷனோ பண்ணோம் அப்படின்னா ஸோ இந்த மிடில் டேர்ம் நமக்கு -20 வரணும். ஓகேவா? ஸோ இப்போ நான் வந்து 10 10s are 100 அப்படின்னா இதை ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே நான் 2 10க்கும் நான் மைனஸ் போட்டுக்கிறேன். ஸோ அப்போ தான் வந்து இங்கே நமக்கு -20 அப்படின்றது வரும். ஸோ அப்போ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி பார்க்கலாம். ஸோ 10 10s are 100 மைனஸ் நமக்கு +100 கரெக்டாக வருது. அதே மாதிரி சேம் சிம்பிள். ஸோ ஆட் பண்ணால் நமக்கு -20 கரெக்டாக வந்துடும். ஓகேவா? ஸோ அப்போ இங்கே ஃபஸ்ட்டு டேர்ம் நம்ம 100x² அப்படியே எடுத்து எழுதிக்கிறோம். அதே மாதிரி கான்ஸ்டன்ட் டேர்ம் +1ஐ நம்ம அப்படி எடுத்து எழுதிக்கிறோம். ஸோ இந்த மிடில் டேர்ம் -20xக்கு பதிலாக -10x -10x அப்படின்னு எழுதிக்கிறோம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு 2 டேர்ம்லேருந்தும் லாஸ்ட் 2 டேர்ம்லேருந்தும் நம்ம காமன் ஃபேக்டர்ஸை வெளில எடுத்து எழுதலாம். ஸோ ஃபஸ்ட்டு 2 டேர்மில் நமக்கு 10x காமனாக இருக்குது. ஸோ 10x நம்ம காமனாக வெளில எடுத்துட்டோம் அப்படின்னா ஸோ ரிமைனிங் நமக்கு ஸோ இன்னொரு 10x இருக்கும் மைனஸ் இங்கே நமக்கு 1 மட்டும்தான் இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு லாஸ்ட் 2 டேர்மில் நமக்கு எதுவுமே வந்து காமனாக இல்லை. ஸோ அதை நான் -1 காமனாக வெளில எடுக்கிறேன். ஸோ வெளில எடுத்தேன் அப்படின்னா ஸோ இந்த -10x வந்து +10x மாறிடும். இந்த +1 வந்து நமக்கு -1 மாறிடும். = 0 நமக்கு அப்படி இருக்கும்.
ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பாருங்க 10x minus 1 10x minus 1 நமக்கு ஈக்குவலா இருக்கு. ஸோ அதை நம்ம காமன் ஃபேக்டரா வெளில எடுத்து எழுதலாம். ஸோ 10x minus 1. ஸோ இங்க 10xம் இந்த மைனஸ் ஒன்னையும் நம்ம சேர்த்து எழுதணும் அப்படின்னா ஸோ அகைன் நமக்கு 10x minus 1 தான் கிடைக்குது. ஈக்குவல் டு 0 நம்ம போட்டுக்கலாம். ஸோ இந்த ரெண்டு டேர்மையும் நம்ம 0க்கு ஈக்குவல் பண்ணணும். ஸோ அப்போ 10x minus 1 ஈக்குவல் டு 0. அதே மாதிரி 10x minus 1 ஈக்குவல் டு 0 அப்படின்னு கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட் எக்ஸோட வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு இந்த மைனஸ் ஒன் ஈக்குவல்டுக்கு ரைட் ஹேண்ட் சைடு போகும்போது ப்ளஸ் ஒன்னாக மாறும். மல்டிப்ளிகேஷனில் இருக்கிற இந்த 10 வந்து ஈக்குவல்டுக்கு ரைட் ஹேண்ட் சைடு வரும்போது டிவிஷனில் வந்துடும். ஓகேவா? அதே மாதிரி ஸோ இங்கேயும் நமக்கு அதே சேம் தான் கிடைக்கும் பாருங்க. ஸோ எக்ஸோட வேல்யூ எக்ஸ் ஈக்குவல் டு இந்த மைனஸ் ஒன் ரைட் ஹேண்ட் சைடு போகும்போது ப்ளஸ் ஒன்னாக மாறும். மல்டிப்ளிகேஷனில் இருக்கிற 10 வந்து ஈக்குவல்டுக்கு ரைட் ஹேண்ட் சைடு போகும்போது டிவிஷனில் வந்துடும். ஸோ அப்போ எக்ஸுக்கு ரெண்டு வேல்யூ 1/10 1/10 கிடைச்சிருக்கு. இது ஆன்சர். நெக்ஸ்ட் எக்ஸைஸ் 4.2ல செகண்ட் கொஸ்டின் சால்வ் த ப்ராப்ளம்ஸ் கிவன் இன் எக்ஸாம்பிள் நம்பர் 1 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸாம்பிள் நம்பர் 1ல நமக்கு 2 சப்டிவிஷன்ஸில் சம் இருக்கு. ஸோ அந்த 2 சப்டிவிஷன்ஸுமே நமக்கு வந்து வேர்ட் ப்ராப்ளம்ஸாக கொடுத்துருக்காங்க. அந்த வேர்ட் ப்ராப்ளம்ஸ்லேருந்து நம்ம குவாட்ராடிக் ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சிட்டு ஸோ நெக்ஸ்ட் அதோட ரூட்ஸை ஃபேக்டரேஷன் மெத்தடில் நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ இந்த ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் நான் இங்கே எடுத்து எழுதியிருக்கேன் பாருங்க. ஜான் அண்ட் ஜீவந்தி together have 45 marbles. Both of them lost 5 marbles each and the product of the number of marbles they now have is 124. We would like to find out how many marbles they had to start with அப்படின்னு நம்ம கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ இப்போ ஜான் அண்ட் ஜிவந்தி இவங்க ரெண்டு பேர்ட்டையும் சேர்த்து நமக்கு நம்பர் ஆஃப் மார்பிள்ஸ் வந்து 45 இருக்கு. ஸோ நான் இங்கே எடுத்து எழுதியிருக்கேன் பாருங்க. ஜான் ப்ளஸ் ஜீவந்தி. ஸோ நம்பர் ஆஃப் மார்பிள்ஸ் வந்து நமக்கு 45 இருக்கு. ஸோ இப்போ நம்பர் ஆஃப் மார்பிள்ஸ் ஜான் வந்து நான் எக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஓகேவா? ஸோ அப்போ ஜீவந்திட்ட இருக்கிற மார்பிள்ஸ் எவ்வளோ இருக்கும் பாருங்க. இப்போ ஜானை வந்து நம்ம எக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஸோ ஜீவந்திக்கு மட்டும் நம்ம கால்குலேட் பண்ணும்போது ஸோ இந்த எக்ஸ் வந்து நமக்கு ரைட் ஹேண்ட் சைடு போயிடும். அப்போ ப்ளஸ் எக்ஸ் வந்து நமக்கு மைனஸ் எக்ஸ் ஆகிடும். ஸோ 45 மைனஸ் எக்ஸ் அப்படின்னு கிடைக்கும். ஓகேவா? ஸோ அப்போ நம்பர் ஆஃப் மார்பிள்ஸ் ஜான் ஹாவ் பி எக்ஸ் அப்படின்னா நம்பர் ஆஃப் மார்பிள்ஸ் ஜீவந்தி ஹாவ் 45 மைனஸ் எக்ஸ் அப்படின்னு கிடைக்கும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பாருங்க. இப்போ இவங்கள்ட்ட இருக்கிற மார்பிள்ஸ்லேருந்து 5 மார்பிள்ஸை அவங்க லாஸ் பண்ணிடுறாங்க. ஓகேவா? அப்போ ஜானும் வந்து 5 மார்பிள்ஸை லாஸ் பண்ணிடுறாங்க. அதே மாதிரி ஜீவந்தியும் 5 மார்பிள்ஸை வந்து லாஸ் பண்ணிடுறாங்க. ஓகேவா? ஸோ அப்போ லாஸ் பண்ணதுக்கு அப்புறம் அவங்கள்ட்ட நம்பர் ஆஃப் மார்பிள்ஸ் எவ்வளோ இருக்கும்? நான் தான் இங்கே எடுத்து எழுதியிருக்கேன் பாருங்க. ஆஃப்டர் லாஸ் ஆஃப் 5 மார்பிள்ஸ் the number of marbles John have. ஸோ இருக்கிற எக்ஸ்லேருந்து ஒரு 5 மார்பிள்ஸை நம்ம சப்ராக்ட் பண்ணிடணும். ஸோ அப்போ நமக்கு எக்ஸ் மைனஸ் 5 அப்படின்னு கிடைக்கும். ஓகேவா? ஸோ அதே மாதிரி நம்பர் ஆஃப் மார்பிள்ஸ் ஜீவந்தி ஹாவ். ஸோ இருக்கிற இந்த 45 மைனஸ் எக்ஸ்லேருந்து 5 நம்ம சப்ராக்ட் பண்ணிடணும். ஸோ தட் 45 மைனஸ் எக்ஸ் மைனஸ் 5 அப்படின்னு கிடைக்கும். ஸோ இது வந்து நமக்கு ப்ளஸ் 5, இது வந்து மைனஸ் 5, டிஃப்ரெண்ட் சிம்பிள். ஸோ சப்ராக்ட் பண்ணணும். சப்ராக்ட் பண்ணால் நமக்கு 40 வரும். ஸோ பிக் நம்பர் சிம்பிள் வந்து ப்ளஸ் தான். ஸோ ப்ளஸ் 40 தான் வரும். ஸோ 40 மைனஸ் எக்ஸ் அப்படின்னு கிடைச்சிடும். ஓகேவா? ஸோ இப்போ ஜான்ட்ட இருக்கிற நம்பர் ஆஃப் மார்பிள்ஸ் வந்து எக்ஸ் மைனஸ் 5. அதே மாதிரி ஜீவந்திட்ட இருக்கிற நம்பர் ஆஃப் மார்பிள்ஸ் வந்து 40 மைனஸ் எக்ஸ். ஓகேவா? ஸோ இது ரெண்டோட ப்ராடக்ட் வந்து நமக்கு 124 அப்படின்னு கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ அப்போ எக்ஸ் மைனஸ் 5 இன்ட்டு 40 மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு இது ரெண்டோட மல்டிப்ளிகேஷன் வந்து நமக்கு 124 அப்படின்னு கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு எக்ஸால் இந்த ரெண்டு டேர்ம் மல்டிப்ளை பண்ணணும். அதே மாதிரி மைனஸ் 5ஆல் இந்த ரெண்டு டேர்ம் நம்ம மல்டிப்ளை பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இதை மல்டிப்ளை பண்ணி ப்ராப்பராக ஒரு குவாட்ராடிக் ஈக்குவேஷன் நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ அப்போ எக்ஸால் 40யை மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 40 எக்ஸ் கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு எக்ஸு இங்கே ப்ளஸ் எக்ஸ் இருக்குது, இங்கே மைனஸ் எக்ஸ் இருக்குது. ஸோ ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் நமக்கு மைனஸ் எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் நமக்கு எக்ஸ் ஸ்கொயர்டு கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு மைனஸ் 5ஆல் இது ரெண்டையும் நம்ம மல்டிப்ளை பண்ணணும். ஸோ மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் நமக்கு மைனஸ் வரும். ஸோ 5 இன்ட்டு 40 நமக்கு 200 வந்துடும். ஸோ நெக்ஸ்ட்டு மைனஸ் இன்ட்டு மைனஸ் நமக்கு ப்ளஸ் வரும். ஸோ 5 இன்ட்டு எக்ஸ் நமக்கு 5x கிடைக்கும். ஈக்குவல் டு 124 நமக்கு அப்படி இருக்குது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு இந்த மைனஸ் எக்ஸ் ஸ்கொயரை நம்ம ஃபஸ்ட்டு எடுத்து எழுதிக்கலாம். ஸோ இங்கே நமக்கு 40x இருக்குது, இங்கே நமக்கு 5x இருக்குது. ஓகேவா? ஸோ இது ரெண்டும் நமக்கு லைக் டேர்ம்ஸ். ஸோ ஆட் பண்ணால் நமக்கு ப்ளஸ் 45x கிடைக்கும். ஸோ இந்த கான்ஸ்டன்ட் டேர்ம் மைனஸ் 200 நம்ம அப்படியே வச்சுக்கலாம். ஸோ அட் த சேம் டைம் ரைட் ஹேண்ட் சைடில் உள்ள இந்த 124 நம்ம ஈக்குவல்ட்டுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொண்டு வரோம். ஸோ ப்ளஸ் 124 வந்து மைனஸ் 124 மாறிடும். ஈக்குவல் டு 0 கிடைச்சிடும். ஓகேவா? ஸோ இப்போ மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 45x மைனஸும் மைனஸும் சேம் சிம்பிள். ஸோ ஆட் பண்ணணும். ஸோ ஆட் பண்ணால் நமக்கு மைனஸ் 324 கிடைக்கும். ஈக்குவல் டு 0 வரும். ஓகேவா? ஸோ இப்போ ஃபஸ்ட்டு டேர்மில் நமக்கு மைனஸ் இருக்கிறதுனால நான் இந்த 3 டேர்மையும் நான் மைனஸால் மல்டிப்ளை பண்ணுறேன். ஓகேவா? ஸோ அப்போ நான் மைனஸால்
மல்டிப்ளை பண்ணேன் அப்படின்னா எனக்கு ஸோ இங்கே ப்ளஸ்ஸாக இருக்கிறதுலாம் மைனஸாக மாறிடும், மைனஸாக இருக்கிறதெல்லாம் ப்ளஸ்ஸாக மாறிடும். ஸோ மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் வந்து ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர்டாக மாறிடும். ஸோ ப்ளஸ் 45x வந்து மைனஸ் 45xாக மாறிடும். மைனஸ் 324 வந்து ப்ளஸ் 324ஆக மாறிடும். ஈக்குவல் டு 0 கிடைக்கும். ஓகேவா? ஸோ இது நமக்கு கிடைச்சிருக்க குவாட்ராடிக் ஈக்குவேஷன். ஸோ இந்த குவாட்ராடிக் ஈக்குவேஷனோட ரூட்ஸை நம்ம ஃபேக்டரேஷன் மெத்தடில் கண்டுபிடிச்சு ஸோ ஸ்டார்டிங்கில் ஜான் அண்ட் ஜீவந்திட்ட எவ்வளோ மார்பிள்ஸ் இருக்குது அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கலாம். ஸோ இப்போ இந்த குவாட்ராடிக் ஈக்குவேஷன் நான் இங்கே எடுத்து எழுதியிருக்கேன். எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 45x ப்ளஸ் 324 ஈக்குவல் டு 0. ஸோ இங்கே எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் வந்து 1. ஸோ கான்ஸ்டன்ட் டேர்ம் வந்து ப்ளஸ் 324 இருக்குது. ஸோ அப்போ 1 இன்ட்டு 324 வந்து நமக்கு 324 கிடைக்கும். ஸோ இப்போ இந்த 324 நம்ம ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணணும். நம்ம ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணோம் அப்படின்னா மல்டிப்ளை பண்ணால் அந்த மேலே உள்ள ப்ளஸ் 324 வரணும். ஸோ அடிஷனலாக சப்ராக்ஷன் பண்ணும்போது இங்கே நமக்கு மிடில் டேர்ம் இந்த மைனஸ் 45 நமக்கு கிடைக்கணும். ஓகேவா? ஸோ இது நமக்கு கொஞ்சம் பிக் நம்பராக இருக்கிறதுனால நம்ம ப்ரைம் ஃபேக்டரேஷன் மெத்தடில் செஞ்சு பார்த்துக்கலாம். ஸோ இது 324 நான் ஃபஸ்ட்டு வந்து 2ஆல் டிவைட் பண்ணுறேன். ஸோ 1 2s are 2, ரிமைனிங் 1, 6 2s are 12, 2 2s are 4 வரும். அகெயின் நான் இதை 2ஆலேயே டிவைட் பண்ணுறேன். 8 2s are 16, 1 2s are 2 வரும். ஸோ இப்போ நான் 3ஆல் டிவைட் பண்ணுறேன். 2 3s are 6, ரிமைனிங் 2 வரும். 7 3s are 21 வரும். ஸோ அகெயின் நான் 3ஆல் டிவைட் பண்ணுறேன். 9 3s are 27 வரும். ஸோ அகெயின் நான் 3ஆலேயே டிவைட் பண்ணுறேன். 3 3s are 9 வரும். அகெயின் நான் 3ஆல் டிவைட் பண்ணுறேன். 1 3s are 3 வரும். ஓகேவா? ஸோ இந்த கிடைச்சிருக்க இந்த ஃபேக்டர்ஸை யூஸ் பண்ணி தான் நம்ம இங்கே எப்படி ஸ்ப்ளிட் பண்ணலாம் அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ பாருங்கள், 2 2s are 4, 4 3s are 12, 12 3s are 36. இங்கே நான் 36 எடுத்துட்டேன். ஓகேவா? ஸோ இதை 3 3s are 9 இதை தனியாக எடுத்திருக்கேன். ஓகேவா? இப்போ 36 இன்ட்டு 9 வந்து நமக்கு மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 324 கிடைக்கும். அதே மாதிரி இதை ஆட் பண்ணால் நமக்கு 45 கிடைக்கும். ஓகேவா? ஸோ அப்போ இந்த 324 நம்ம 36 9 அப்படின்னு இதை ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ நமக்கு மிடில் டேர்மில் மைனஸ் இருக்கிறதுனால இந்த ரெண்டு நம்பர்லையும் நம்ம மைனஸ் போட்டால் தான் ஸோ மல்டிப்ளை பண்ணால் நமக்கு ப்ளஸ் 324 வரும். ஸோ ஆட் பண்ணால் நமக்கு மைனஸ் 45 வரும். ஓகேவா? ஸோ அப்போ மைனஸ் 36 மைனஸ் 9 அப்படின்னு இதை நான் ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறேன். ஸோ அப்போ ஃபஸ்ட்டு டேர்ம் எக்ஸ் ஸ்கொயர் நமக்கு அப்படியே இருக்கும். ஸோ அதே மாதிரி கான்ஸ்டன்ட் டேர்ம் 324 நமக்கு அப்படியே இருக்கும். ஸோ இந்த மிடில் டேர்மில் இருக்கிற இந்த மைனஸ் 45க்கு பதிலாக மைனஸ் 36x மைனஸ் 9x அப்படின்னு நம்ம ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறோம். ஓகேவா? ஸோ இப்போ இந்த ஃபர்ஸ்ட் ரெண்டு டேர்ம்லேருந்தும் லாஸ்ட் ரெண்டு டேர்ம்லையும் ஸோ காமன் ஃபேக்டர்ஸ் இருந்தால் நம்ம வெளில எடுக்கணும். ஸோ இங்கே நமக்கு எக்ஸ் மட்டும்தான் இருக்குது. ஸோ நான் எக்ஸை வெளில எடுக்கிறேன். ஸோ ரிமைனிங் வந்து எனக்கு எக்ஸ் மைனஸ் 36 இருக்குது. ஓகேவா? ஸோ இந்த ரெண்டு டேர்மில் நமக்கு 9 நமக்கு காமனாக இருக்குது. ஸோ நான் மைனஸ் 9 காமனாக வெளில எடுக்கிறேன். ஸோ வெளில எடுத்துட்டேன் அப்படின்னா ரிமைனிங் எனக்கு இங்கே எக்ஸ் இருக்கும். நான் மைனஸ் 9 காமனாக வெளியில் எடுக்கிறதுனால இந்த ப்ளஸ் வந்து நமக்கு மைனஸ் ஆகிடும். ஸோ 324 நம்ம 36 இன்ட்டு 9 அப்படின்னு ஸ்ப்ளிட் பண்ணால் இந்த 9 நான் வெளியில் எடுக்கிறேன். ஸோ தட் எனக்கு ரிமைனிங் வந்து 36 இங்கே இருக்கும். ஓகேவா? ஸோ ஈக்குவல் டு 0 வரும். ஸோ இப்போ பாருங்கள், எக்ஸ் மைனஸ் 36 எக்ஸ் மைனஸ் 36 ஒரே மாதிரி இருக்குது. ஸோ அதையும் நம்ம வெளியில் எடுக்கலாம். ஸோ அப்போ எக்ஸ் மைனஸ் 36 ஸோ ரிமைனிங் உள்ள இந்த எக்ஸ் மைனஸ் 9 நம்ம சேர்த்து எழுதலாம். ஸோ எக்ஸ் மைனஸ் 9 ஈக்குவல் டு 0 அப்படின்னு கிடைக்கும். ஸோ இப்போ இந்த ரெண்டு டேர்மையும் 0க்கு ஈக்குவல் பண்ணணும். ஸோ அப்போ எக்ஸ் மைனஸ் 36 ஈக்குவல் டு 0, அதே மாதிரி எக்ஸ் மைனஸ் 9 ஈக்குவல் டு 0 அப்படின்னு கிடைக்கும். ஸோ அப்போ எக்ஸோட வேல்யூ வந்து நமக்கு 36 வரும். அதே மாதிரி இங்கே எக்ஸோட வேல்யூ வந்து நமக்கு 9 அப்படின்னு கிடைக்கும். ஸோ இப்போ எக்ஸுக்கு வந்து நமக்கு ரெண்டு வேல்யூ கிடைச்சிருக்கு. ஒன்று வந்து 36, ஒன்று வந்து 9. ஸோ இப்போ எக்ஸ் அப்படின்றது ஸோ நம்பர் ஆஃப் மார்பிள்ஸ் ஜான் ஹேவ் அப்படின்னு நம்ம எடுத்துருக்கோம் இல்லையா இங்கே. ஸோ எக்ஸ் அப்படின்றது நம்பர் ஆஃப் மார்பிள்ஸ் ஜான் ஹேவ். ஓகேவா? ஸோ அப்போ இதோட ஆன்சரை நம்ம ரெண்டு விதத்தில் எழுதலாம் பாருங்கள். இஃப் ஜான் ஹேவ் 36 மார்பிள்ஸ், சப்போஸ் ஜான்கிட்ட வந்து 36 மார்பிள்ஸ் இருந்துச்சு அப்படின்னா ஸோ ஜீவந்திட்ட வந்து 45 மைனஸ் எக்ஸ், 45 மைனஸ் எக்ஸுக்கு பதிலாக 36 அப்படின்னு போட்டு ஸோ ஜீவந்திட்ட 9 மார்பிள்ஸ் இருக்குது அப்படின்றத நம்ம காமிக்கலாம். ஓகேவா? சப்போஸ் இப்போ ஜான்கிட்ட வந்து நமக்கு 9 மார்பிள்ஸ் இருக்குது அப்படின்றத எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஜீவந்திட்ட வந்து 45 மைனஸ் எக்ஸ் அப்படின்னா எக்ஸுக்கு பதிலாக நம்ம 9 போட்டுக்கணும். ஸோ 45 மைனஸ் 9 வந்து நமக்கு 36 மார்பிள்ஸ் அப்படின்னு கிடைக்கும். ஓகேவா? ஸோ அப்போ நமக்கு 2 டைப்ஸ் ஆஃப் ஆன்சர் கிடைக்குது. ஸோ இதான் ஆன்சர். நெக்ஸ்ட்டு அதே செகண்ட் கொஷனில் எக்ஸாம்பிள் நம்பர் 1ல் செகண்ட் சப்டிஷன் பார்க்க போகிறோம். எ காட்டேஜ் இண்டஸ்ட்ரி ப்ரொடியூசஸ் எ சர்டைன் நம்பர் ஆஃப் டாய்ஸ் இன் எ டே. The cost of production of each toy in rupees was found to be 55 minus the number of toys produced in a day. On a particular day, the total cost of production was rupees 750. We would like to find out the number of toys produced on that day அப்படின்னு நம்ம கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு
ஸோ நம்பர் ஆஃப் டாய்ஸ் ப்ரொடியூஸ்ட் ஆன் த டே அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதை நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இதை நம்ம எக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ நான் இங்கே கீழே எடுத்து எழுதியிருக்கேன் பாருங்க. லெட் த நம்பர் ஆஃப் டாய்ஸ் ப்ரொடியூஸ்ட் இன் எ டே பி எக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஓகேவா? ஸோ இங்கே நமக்கு செகண்ட் லைனில் பாருங்க, த காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் ஆஃப் ஈச் டாய் வாஸ் ஃபவுண்ட் டு பி. ஸோ அப்போ காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் ஆஃப் ஈச் டாய். ஓகேவா? ஸோ ஒரு டாயோட காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் வந்து ஸோ எப்படி இருக்கும் அப்படின்னா 55. ஸோ 55 மைனஸ் the number of toys produced in a day. ஓகேவா? ஸோ நம்பர் ஆஃப் டாய்ஸ் ப்ரொடியூஸ் இன் டே நம்ம எக்ஸ்ன்னு எடுத்திருக்கோம். ஸோ இதை நம்ம 55 மைனஸ் எக்ஸ் அப்படின்னு எழுதிடலாம். ஓகேவா? ஸோ நான் அதான் கீழே எடுத்து எழுதியிருக்கேன் பாருங்க. த காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் ஆஃப் ஈச் டாய் ஈக்குவல் டு 55 மைனஸ் த நம்பர் ஆஃப் டாய். ஓகேவா? ஸோ அந்த நம்பர் ஆஃப் டாயை நம்ம இங்கே எக்ஸ்ன்னு எடுத்துருக்கிறதுனால 55 மைனஸ் எக்ஸ் அப்படின்னு நம்ம எடுத்து எழுதிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. ஆன் எ பர்டிகுலர் டே த டோட்டல் காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் வாஸ் rupees 715 கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ டோட்டல் காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் வந்து 750 அப்படின்னா ஸோ ஒரு டாயோட காஸ்ட் வந்து எவ்வளவு அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கலாம் பாருங்க. ஸோ டோட்டல் காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் வந்து 750யா. ஸோ அப்போ காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் ஆஃப் ஈச் டாய் நமக்கு எப்படி இருக்கும்? ஸோ இது வந்து நமக்கு இந்த 750யை நம்ம எக்ஸால் டிவைட் பண்ணால் இது கிடச்சிரும். ஓகேவா? ஸோ காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் ஆஃப் ஈச் டாய். ஓகேவா? ஸோ இந்த காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் ஆஃப் ஈச் டாய் அப்படின்றது எதுக்கு ஈக்குவல் பாருங்க. ஸோ இந்த காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் ஆஃப் ஈச் டாய். ஓகேவா? ஸோ இப்போ இந்த காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் ஆஃப் ஈச் டாய் வந்து நமக்கு 750 பை எக்ஸ் அப்படின்னு கிடைச்சிருக்கா. ஸோ இந்த 750 பை எக்ஸ் நம்ம இங்கே சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஏன்னா இதுவும் நமக்கு காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் ஆஃப் ஈச் டாய் தான். ஓகேவா? ஸோ அப்போ நான் இங்கே எடுத்து எழுதியிருக்கேன் பாருங்க. 750 பை எக்ஸ் ஈக்குவல் டு 55 மைனஸ் நம்பர் ஆஃப் டாயை நம்ம எக்ஸ்ன்னு எடுத்திருக்கோம். ஸோ எக்ஸ்ன்னு எழுதிக்கலாம். ஸோ இப்போ இந்த 750 நம்ம இங்கே அப்படியே வச்சுக்கலாம். ஸோ டிவிஷனில் இருக்கிற எக்ஸ் வந்து ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடு போகும்போது மல்டிப்ளிகேஷனில் போயிடும். ஸோ அப்போ எக்ஸ் இன்ட்டு 55 மைனஸ் எக்ஸ் அப்படின்னு கிடைக்கும். நெக்ஸ்ட் இந்த 750 நம்ம அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். ஈக்குவல் டு இந்த எக்ஸால் நம்ம உள்ளார மல்டிப்ளை பண்ணும்போது 55x மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னு கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட் ரைட் ஹேண்ட் சைடில் உள்ள இந்த 55x மைனஸ் எக்ஸ் ஸ்கொயரை நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொண்டு வரோம். ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொண்டு வரும்போது இந்த மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் வந்து ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர்டாக மாறிடும். ஸோ ப்ளஸ் 55x வந்து நமக்கு மைனஸ் 55xாக மாறிடும். ஸோ இந்த ப்ளஸ் 750 நமக்கு அப்படியே இருக்கும். ஈக்குவல் டு 0 அப்படின்னு கிடைக்கும். ஓகேவா? ஸோ இதான் நமக்கு தேவையான இந்த குவாட்ராடிக் ஈக்குவேஷன். ஸோ இதை நம்ம ஃபேக்டரேஷன் மெத்தடை யூஸ் பண்ணி இதோட ரூட்ஸ் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இங்கே நமக்கு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 50x ப்ளஸ் 750 ஈக்குவல் டு 0 அப்படின்னு கிடைச்சிருக்கா. ஸோ இங்கே எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் வந்து நமக்கு 1. ஸோ இந்த 1ஐயும் 750 நம்ம மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 750 தான் கிடைக்கும். ஸோ இந்த 750 நம்ம ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணும்போது மல்டிப்ளை பண்ணால் இந்த ப்ளஸ் 750 கிடைக்கணும். ஸோ அடிஷனல் இல்லை சப்ராக்ஷன் பண்ணும்போது இந்த மிடில் டேர்மான இந்த மைனஸ் 55 நமக்கு கிடைக்கணும். ஓகேவா? ஸோ இந்த 750 அப்படின்றது பிக் நம்பர் அப்படின்றதுனால நம்ம வந்து ப்ரைம் ஃபேக்டரேஷன் மெத்தடில் போடலாம். ஸோ அப்போ 750 நான் ஃபஸ்ட்டு வந்து 5ஆல் டிவைட் பண்ணிக்கிறேன். ஸோ 1 5s are 5 ரிமைனிங் 2 வரும். 5 5s are 25. இந்த 0 நமக்கு அப்படியே வந்துடும். ஸோ இப்போ நான் 3 டேபிள் அதை டிவைட் பண்ணுறேன். 5 3s are 15. இந்த 0 நமக்கு அப்படியே வரும். ஸோ நெக்ஸ்ட் நான் அதை 2 டேபிளில் டிவைட் பண்ணுறேன். 2 2s are 4 ரிமைனிங் 1. நெக்ஸ்ட் 5 2s are நமக்கு 10 கிடைக்கும். ஸோ இப்போ 25 இருக்குது. ஸோ அதனால் நான் 5ஆல் டிவைட் பண்ணுறேன். 5 5s are 25 வரும். அகைன் நான் 5ஆல் டிவைட் பண்ணுறேன். 1 5s are 5 வரும். ஸோ இப்போ 5 into 3 into 2 இதை மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 30 வரும். ஸோ 5 5s are நமக்கு 25 வரும். ஓகேவா? ஸோ அப்போ நம்ம 750யை 30 into 25 அப்படின்னு பிரிக்கலாம். ஸோ ஆட் பண்ணி பாருங்கள், நமக்கு சேம் இதே 55 தான் வரும். ஸோ ரெண்டு இடத்துல நம்ம மைனஸ் போட்டுக்கணும். அப்போ தான் நமக்கு மைனஸ் 55 கிடைக்கும். ஓகேவா? ஸோ இப்போ எக்ஸ் ஸ்கொயர் இந்த ஃபர்ஸ்ட் டேர்மை நம்ம அப்படி எடுத்து எழுதுகிறோம். ஸோ லாஸ்ட் கான்ஸ்டன்ட் டேர்மை நம்ம 750 அப்படி எடுத்து எழுதுகிறோம். ஈக்குவல் டு 0 போட்டுக்கிறோம். ஸோ இந்த மைனஸ் 55xக்கு பதிலாக நம்ம மைனஸ் 30x மைனஸ் 25x அப்படின்னு நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி எழுதிக்கிறோம். ஓகேவா? ஸோ இப்போ ஃபஸ்ட்டு ரெண்டு டேர்ம் லாஸ்ட் ரெண்டு டேர்மில் நமக்கு காமனாக எது இருக்கோ அதை வெளில எடுக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ரெண்டு டேர்மில் நமக்கு எக்ஸ் காமனாக இருக்குது. ஸோ எக்ஸை வெளில எடுக்கிறேன். ஸோ ரிமைனிங் வந்து எக்ஸ் மைனஸ் 30 இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு செகண்ட் டேர்ம்லேருந்து நம்ம மைனஸ் 25 வெளில எடுக்கிறோம். ஸோ மைனஸ் 25 வெளில எடுத்துட்டேன் அப்படின்னா ஸோ ரிமைனிங் எனக்கு எக்ஸ் இருக்கும். மைனஸ் வெளில எடுத்ததுனால இந்த ப்ளஸ் வந்து நமக்கு மைனஸ் ஆகிடும். 750லேருந்து 25 வெளில எடுத்துட்டேன் அப்படின்னா ரிமைனிங் எனக்கு 30 இருக்கும். ஓகேவா? ஸோ ஈக்குவல் டு 0. ஸோ அகெயின் நமக்கு இங்கே எக்ஸ் மைனஸ் 30 நமக்கு காமனாக இருக்குது. ஸோ அதை நான் வெளில எடுக்கிறேன். ஸோ அப்போ எக்ஸ் மைனஸ் 30 நான் காமனாக வெளில எடுத்துட்டேன் அப்படின்னா ரிமைனிங் வந்து எனக்கு எக்ஸ் மைனஸ் 25 இருக்கும். ஈக்குவல் டு 0. ஓகேவா? ஸோ இப்போ இந்த எக்ஸ் மைனஸ் 30ஐயும் எக்ஸ் மைனஸ் 25ஐயும் நான் 0க்கு ஈக்குவல் பண்ணுறேன். ஸோ அப்போ எக்ஸ் மைனஸ் 30 ஈக்குவல் டு 0. அதே மாதிரி எக்ஸ் மைனஸ் 25 ஈக்குவல் டு 0 அப்படின்னு கிடைக்கும். ஸோ
ஸோ தட் எக்ஸோட வேல்யூ வந்து 30 அப்படின்னு கிடைக்குது. அதே மாதிரி எக்ஸோட வேல்யூ வந்து நமக்கு 25 அப்படின்னு கிடைக்குது. ஸோ இந்த எக்ஸ் அப்படின்றது நம்பர் ஆஃப் டாய்ஸ் ப்ரொடியூஸ்டு இன் எ டே. ஓகேவா? ஸோ இதான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போ எக்ஸுக்கு நமக்கு 2 வேல்யூ கிடைச்சிருக்கு. ஸோ ஆன்சர் பாருங்க. ஸோ த நம்பர் ஆஃப் டாய்ஸ் ப்ரொடியூஸ்டு இன் எ டே ஈக்குவல் டு 30 ஆர் 25 டாய்ஸ். ஓகேவா? இது ஆன்சர். நெக்ஸ்ட் எக்ஸைஸ் 4.2ல தேர்ட் கொஸ்டின் ஃபைண்ட் டூ நம்பர்ஸ் ஹூஸ் சம் இஸ் 27 அண்ட் ப்ராடக்ட் இஸ் 182 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ இந்த 2 நம்பரில் ஒரு நம்பரை நம்ம எக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ லெட் த நம்பர் பி எக்ஸ் அப்படின்னு நான் இங்கே எழுதியிருக்கேன். ஸோ 2 நம்பரை ஆட் பண்ணால் 27 வரும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் ஒரு நம்பரை நம்ம எக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம். ஸோ அப்போ இன்னொரு நம்பர் வந்து நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, ஸோ அந்த அனதர் நம்பர் வந்து 27 இந்த ப்ளஸ் எக்ஸ் நமக்கு ரைட் ஹேண்ட் சைடு மூவ் ஆகும்போது மைனஸ் எக்ஸ் ஆகிடும். ஓகேவா? ஸோ அதான் நான் இங்கே எடுத்து எழுதியிருக்கேன். அண்ட் த அனதர் நம்பர் 27 மைனஸ் எக்ஸ். ஓகேவா? ஸோ இப்போ இந்த 2 நம்பரோட ப்ராடக்ட் வந்து நமக்கு 182 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே இதை நம்ம எழுதிக்கலாம். ஸோ எக்ஸ் இன்டூ 27 மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 182. ஓகேவா? ஸோ எக்ஸால் இந்த 2 டேர்மையும் நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஸோ 27x மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 182 கிடைக்கும். ஸோ இது எல்லாத்தையும் நம்ம எல்ஹெச்எஸ் கொண்டு போகலாம். ஸோ அப்போ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 27x ப்ளஸ் 182 கிடைக்கும் ஈக்குவல் டு 0 வரும். ஓகேவா? ஸோ இப்போ இது நமக்கு ஒரு குவாட்ராடிக் ஈக்குவேஷன். இது நம்ம ஃபேக்டரேஷன் மெத்தடில் இதுக்கு நம்ம சொல்யூஷன் கண்டுபிடிக்கணும். ஸோ இங்கே நமக்கு எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் வந்து 1. ஸோ கான்ஸ்டன்ட் டேர்ம் வந்து 182. ஸோ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 182வே கிடைக்கும். ஸோ இந்த 182வை நம்ம ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணணும். ஸோ அப்படி ஸ்ப்ளிட் பண்ணும்போது ஸோ இந்த 2 நம்பரையும் மல்டிப்ளை பண்ணால் மேலே உள்ள அந்த 182வே கிடைக்கணும். ஸோ அடிஷனலாக சப்ராக்ஷன் பண்ணும்போது நமக்கு இந்த நடுவில் உள்ள இந்த மிடில் டேர்ம் மைனஸ் 27 கிடைக்கணும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் இந்த 182க்கு பிரைம் ஃபேக்டரேஷன் மெத்தட் போட்டுக்கலாம். ஸோ நான் 2ஆல் டிவைட் பண்ணுறேன். ஸோ 9 2s are 18, 1 2s are 2 கிடைக்கும். ஸோ அகைன் நான் அது 7ஆல் டிவைட் பண்ணிக்கிறேன். 1 7s are 7, ரிமைனிங் 2. ஸோ 3 7s are நமக்கு 21 வரும். ஸோ 13 அப்படின்றது ஒரு ப்ரைம் நம்பர். ஸோ 13ஆல் இதை நான் டிவைட் பண்ணால் 1 13s are 13 கிடைக்கும். ஓகேவா? ஸோ இந்த 2வையும் 7ஐயும் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 14 வரும். ஸோ இப்போ நான் 14 இன்டூ 13 அப்படின்னு இதை நான் ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். இந்த 182வை 14 இன்ட்டு 13 அப்படின்னு நான் ஸ்ப்ளிட் பண்ணிட்டேன் அப்படின்னா, ஸோ இதை ஆட் பண்ணி பாருங்கள் நமக்கு 27 வரும். ஸோ இங்கே நமக்கு மைனஸ் 27 இருக்கிறதுனால ஸோ இந்த 2 நம்பர்லேயும் நம்ம மைனஸ் போட்டுக்கலாம். ஓகேவா? ஸோ அப்போ 182வை நான் மைனஸ் 14 மைனஸ் 13 அப்படின்னு ஸ்ப்ளிட் பண்ணிக்க போகிறேன். ஸோ இங்கே ஃபஸ்ட்டு டேர்மை நம்ம அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். எக்ஸ் ஸ்கொயர். ஸோ இந்த நடுவில் இருக்கிற இந்த மைனஸ் 27xக்கு பதிலாக மைனஸ் 14x மைனஸ் 13xன்னு எழுதிக்கலாம். ஸோ இந்த கான்ஸ்டன்ட் டேர்மை நம்ம அப்படி எடுத்து எழுதுகிறோம். ஈக்குவல் டு 0 வரும். ஓகேவா? ஸோ இந்த ஃபஸ்ட்டு 2 டேர்ம் லாஸ்ட் 2 டேர்ம்லேருந்து காமன் ஃபேக்டர்ஸை வெளியெடுக்கலாம். ஸோ இங்கே நமக்கு எக்ஸ் காமனாக இருக்குது. ஸோ ரிமைனிங் உள்ள டேர்ம் எக்ஸ் மைனஸ் 14. ஸோ இங்கே நமக்கு 13 காமனாக இருக்குது. ஸோ நான் மைனஸ் 13 வெளில எடுக்கிறேன். ஸோ மைனஸ் 13 வெளில எடுத்துட்டேன் அப்படின்னா ஸோ ரிமைனிங் வந்து எனக்கு எக்ஸு மைனஸ் வரும். ஏன்னா மைனஸையும் வெளில எடுக்கிறதால இந்த ப்ளஸ் வந்து நமக்கு மைனஸாக மாறிடும். ஸோ 14 ஈக்குவல் டு 0 வரும். ஓகேவா? ஸோ அகெயின் நமக்கு எக்ஸ் மைனஸ் 14 நமக்கு காமனாக இருக்குது. ஸோ வெளில எடுத்தோம் அப்படின்னா ஸோ ரிமைனிங் வந்து நமக்கு இந்த எக்ஸ் மைனஸ் 13 ப்ராக்கெட்டில் வந்துடும். ஈக்குவல் டு 0 வரும். ஓகேவா? ஸோ இப்போ இந்த எக்ஸ் மைனஸ் 14ஐயும் எக்ஸ் மைனஸ் 13ஐயும் 0க்கு ஈக்குவல் பண்ணுறோம். ஸோ அப்போ எக்ஸ் மைனஸ் 14 ஈக்குவல் டு 0. அதே மாதிரி எக்ஸ் மைனஸ் 13 ஈக்குவல் டு 0. ஸோ அப்போ எக்ஸோட வேல்யூ வந்து 14 வரும். அதே மாதிரி இங்கே எக்ஸோட வேல்யூ நமக்கு 13 வரும். ஓகேவா? ஸோ அப்போ இந்த 2 நம்பர்ஸ் வந்து ஒன்று வந்து 14 இன்னொன்று வந்து 13 நாங்கள் எடுத்து எழுதியிருக்கேன். இது ஆன்சர். நெக்ஸ்ட் எக்ஸைஸ் 4.2ல 4th கொஸ்டின் ஃபைண்ட் 2 consecutive positive integers sum of whose square is 365 அப்படின்னு நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ 2 consecutive positive integers அப்படின்னா ஸோ அடுத்தடுத்த 2 பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ். ஓகேவா? ஸோ அப்போ ஒரு நம்பர் வந்து 7 அப்படின்னா ஸோ இன்னொரு நம்பர் எப்படி இருக்கும்? 7 + 1 வந்து நமக்கு 8 அப்படின்னு இருக்கும். ஓகேவா? ஸோ அப்போ ஒரு நம்பரை நான் எக்ஸ் அப்படின்னு எடுத்துட்டேன் அப்படின்னா இன்னொரு நம்பர் நம்ம எப்படி எழுதலாம்? எக்ஸ் + 1 அப்படின்ற ஃபார்மேட்டை நம்ம எழுதலாம். ஸோ நான் அதான் இங்கே எடுத்து எழுதியிருக்கேன் பாருங்க. லெட் த 2 consecutive positive integers be x and x plus 1. ஓகேவா? ஸோ இந்த 2 பாசிட்டிவ் இன்டீஜர்ஸையும் நம்ம ஸ்கொயர் பண்ணி ஸோ ஒரு ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 365 வருது அப்படின்னு நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ எடுத்து எழுதலாம் பாருங்க. ஸோ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் 1 த ஹோல் ஸ்கொயர்ட். இந்த 2 நம்பரையும் நம்ம தனித்தனியாக ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணால் நமக்கு 365 கிடைக்குது. ஃபர்ஸ்ட் நம்ம இந்த எக்ஸ் ஸ்கொயர்டை அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். ப்ளஸ் ஸோ இதை வந்து நம்ம a + b த ஹோல் ஸ்கொயர் ஃபார்மெட்டில் எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதலாம். ஓகேவா? ஸோ a + b த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு a ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ப்ளஸ் b ஸ்கொயர். இந்த ஃபார்ம்லாம் நமக்கு நல்லாவே தெரியும். ஸோ இந்த ஃபார்மெட்டில் நம்ம இதை எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதுகிறோம். ஓகேவா? ஸோ அப்போ நமக்கு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2x ப்ளஸ் 1 அப்படின்னு கிடைக்கும். ஸோ அப்போ இந்த RHSல உள்ள இந்த 365 நம்ம LHS கொண்டு வந்தால்
மைனஸ் 365 மாறிடும் ஈக்குவல் டு 0 அப்படின்னு நமக்கு கிடைக்கும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, நமக்கு லைக் டேர்ம்ஸ் இருக்கு எக்ஸ் ஸ்கொயர்ட். ஸோ இது ரெண்டையும் ஆட் பண்ணால் நமக்கு 2x² வரும். ஸோ ப்ளஸ் 2x நமக்கு அப்படியே இருக்கு. ஸோ இங்கே நமக்கு கான்ஸ்டன்ட் டேர்ம் வந்து +1 இருக்கு, மைனஸ் 365 இருக்கு. ஸோ இது ரெண்டுமே நமக்கு டிஃப்ரெண்ட் சிம்பிள், சப்ராக்ட் பண்ணணும். ஸோ சப்ராக்ட் பண்ணால் நமக்கு 364 வரும். ஸோ பிக் நம்பர் சிம்பிள் வந்து மைனஸ். ஸோ அப்போ மைனஸ் 364 ஈக்குவல் டு 0. ஓகேவா? ஸோ இந்த 3 டேர்மையும் நம்ம 2ஆல் டிவைட் பண்ண முடியும். ஸோ அப்போ நான் 2ஆல் டிவைட் பண்ணுறேன் அப்படின்னா, ஸோ இங்கே நமக்கு x² வந்துடும். ஸோ செகண்ட் டேர்ம் வந்து 2xலேருந்து 2 டிவைட் பண்ணிட்டோம்னா நமக்கு x வந்துடும். மைனஸ் 364 2ஆல் டிவைட் பண்ணால் எனக்கு 182 வரும் ஈக்குவல் டு 0. ஓகேவா? ஸோ x² + x மைனஸ் 182 ஈக்குவல் டு 0 அப்படின்ற ஒரு குவாட்ராடிக் ஈக்குவேஷன் கிடைச்சிருக்கு. ஸோ இந்த குவாட்ராடிக் ஈக்குவேஷனோட ரூட்ஸை நம்ம ஃபேக்டரேஷன் மெத்தடில் கண்டுபிடிக்க போகிறோம். இந்த குவாட்ராடிக் ஈக்குவேஷன் நான் இங்கே எடுத்து எழுதியிருக்கேன் பாருங்க. x² + x மைனஸ் 182 ஈக்குவல் டு 0. ஸோ இங்கே நமக்கு x² கோஎஃபிஷியன்ட் வந்து 1. ஸோ 1ஐயும் மைனஸ் 182 நான் மல்டிப்ளை பண்ணால் எனக்கு மைனஸ் 182 வரும். ஸோ இப்போ இந்த மைனஸ் 182 நான் ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணணும். ஸோ ஆல்ரெடி நம்ம இந்த 182 தேர்ட் சம்மில் நம்ம ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கோம். ஸோ அதே நம்பர் தான் எடுத்துக்கிறேன், 14 × 13. ஓகேவா? ஸோ இப்போ இங்கே நமக்கு மைனஸ் 182 இருக்கிறதுனால இந்த ரெண்டு நம்பரில் ஏதாவது ஒரு நம்பருக்கு நம்ம மைனஸ் போடணும். ஓகேவா? ஸோ இங்கே மிடில் டேர்ம் பாருங்க, நமக்கு ப்ளஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ அப்போ பிக் நம்பருக்கு நம்ம ப்ளஸ் போட்டுட்டு ஸ்மால் நம்பருக்கு நம்ம மைனஸ் போட்டுக்கலாம். ஓகேவா? ஸோ அப்போ ப்ளஸ் 14 மைனஸ் 13 அப்படின்னு நம்ம ஸ்ப்ளிட் பண்ணணும். ஸோ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு மைனஸ் 182 வந்துடும். ஸோ இது ரெண்டுமே நமக்கு டிஃப்ரெண்ட் சிம்பிள். ஸோ சப்ராக்ட் பண்ணும்போது நமக்கு 1 வரும். பிக் நம்பர் சிம்பிள் ப்ளஸ், ஸோ +1. ஸோ இது வந்து நமக்கு மிடில் டேர்மில் இருக்குது. ஓகேவா? ஸோ அப்போ இந்த ஃபஸ்ட்டு டேர்ம் x² நம்ம அப்படி எடுத்து எழுதுகிறோம். ஸோ நடுவில் உள்ள இந்த எக்ஸுக்கு பதிலாக நம்ம ப்ளஸ் 14x மைனஸ் 13x அப்படின்னு ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு இந்த லாஸ்ட் கான்ஸ்டன்ட் டேர்மை நம்ம அப்படி எடுத்து எழுதிக்கிறோம் ஈக்குவல் டு 0. ஓகேவா? ஸோ இங்கே ஃபஸ்ட்டு 2 டேர்ம் லாஸ்ட் 2 டேர்ம்லேருந்து நம்ம எதெல்லாம் காமனாக வெளில எடுக்க முடியுமோ அதை வெளில எடுக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு டேர்ம்லேருந்து நம்ம எக்ஸை காமனாக வெளில எடுக்கலாம். ஸோ அப்போ ரிமைனிங் வந்து x + 14 வரும். ஸோ இங்கே நமக்கு மைனஸ் 13 காமனாக இருக்குது. ஸோ நான் மைனஸ் 13 காமனாக வெளில எடுத்துட்டேன் அப்படின்னா, ஸோ ரிமைனிங் எனக்கு x + 14 வந்துடும் ஈக்குவல் டு 0. ஓகேவா? ஸோ அகெயின் எனக்கு இந்த x + 14 ரெண்டு இடத்துலையும் காமனாக இருக்குது. ஸோ அப்போ நான் x + 14 வெளியில் எடுத்துட்டேன் அப்படின்னா, ஸோ ரிமைனிங் இருக்கிற இந்த x - 13 நம்ம இந்த மாதிரி சேர்த்து எழுதிடலாம். ஸோ இது ரெண்டையுமே நம்ம 0க்கு ஈக்குவல் பண்ணும்போது எக்ஸோட வேல்யூ வந்து நமக்கு மைனஸ் 14 வந்துடும். அதே மாதிரி இன்னொரு எக்ஸோட வேல்யூ வந்து நமக்கு 13 அப்படின்னு வந்துடும். ஸோ இப்போ எக்ஸோட வேல்யூ வந்து நமக்கு மைனஸ் 14 13 அப்படின்னு கிடச்சிருக்கு. ஸோ இந்த மைனஸ் 14 நம்ம எடுத்துக்க முடியாது, ஏன்னா மைனஸ் 14 அப்படின்றது ஒரு நெகட்டிவ் இன்டிஜர். ஸோ நமக்கு கொஷின்லேயே வந்து பாசிட்டிவ் இன்டிஜர் அப்படின்னு தான் கொடுத்துருக்காங்க. ஸோ தட் இந்த மைனஸ் 14 நம்ம ஆன்சராக கன்சிடர் பண்ண முடியாது. ஓகேவா? ஸோ அப்போ எக்ஸோட வேல்யூ வந்து நமக்கு 13 அப்படின்றது மட்டும் தான் வரும். ஸோ அப்போ கன்சிக்யூட்டிவ் இன்டிஜர். ஓகேவா? ஸோ அப்போ x + 1 வந்து நமக்கு 13 + 1 14 இருக்கும். ஓகேவா? ஸோ அப்போ 13 14 அப்படின்றது தான் ஆன்சர். நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் 4.2ல 5th கொஸ்டின், த ஆல்டிடியூட் ஆஃப் எ ரைட் ட்ரையாங்கிள் இஸ் 7 cm லெஸ் தென் இட்ஸ் பேஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஆல்டிடியூட் ஆஃப் எ ரைட் ட்ரையாங்கிள் அப்படின்னா, ஸோ இதான் வந்து ஹைட். ஓகேவா? ஸோ ஹைட் வந்து நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, ஸோ பேஸ்லேருந்து 7 cm சப்ராக்ட் பண்ணால் நமக்கு ஹைட் வரும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இஃப் த ஹைப்போட்டெனியஸ் இஸ் 13 cm அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபைண்ட் த அதர் 2 sides அப்படின்னு நம்ம கேட்டிருக்காங்க. ஸோ கீழே நான் வந்து ஒரு ரைட் ட்ரையாங்கிள் ட்ரா பண்ணியிருக்கேன். ஸோ ஏபிசி அப்படின்னு எடுத்திருக்கேன். ஸோ இதில் வந்து 90 டிகிரிக்கு ஆப்போசிட் சைடு வந்து ஹைப்போட்டெனியஸ். ஸோ ஹைப்போட்டெனியஸ் வந்து நமக்கு 13 cm கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இதில் நமக்கு பேஸ் அப்படின்றத நான் எக்ஸ் அப்படின்னு எடுத்திருக்கேன். ஸோ அதான் இங்கே எடுத்து எழுதியிருக்கேன் பாருங்க. லெட் த பேஸ் பி எக்ஸ். ஓகேவா? ஸோ அப்போ ஹைட் நமக்கு எப்படி இருக்கும்? ஸோ ஹைட்டு வந்து பேஸ்லேருந்து 7 cm சப்ராக்ட் பண்ணால் நமக்கு ஹைட்டு கிடைக்கும். ஓகேவா? ஸோ அப்போ x - 7 அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். ஸோ இது வந்து பேஸு, இது வந்து ஹைட்டு. ஓகேவா? ஸோ இது வந்து ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் அப்படின்றதுனால நம்ம பைத்தாகரஸ் தியரம் யூஸ் பண்ணலாம். ஸோ பைத்தாகரஸ் தியரம் நமக்கு நல்லாவே தெரியும். நான் கீழே எடுத்து எழுதியிருக்கேன் பாருங்க. ஹைட் ஸ்கொயர் ப்ளஸ் பேஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஹைப்போட்டெனியஸ் ஸ்கொயர், இல்லைனா ஏபி ஸ்கொயர் ப்ளஸ் பிசி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏசி ஸ்கொயர் அப்படின்னு கூட எடுத்து எழுதிக்கலாம். ஓகேவா? ஸோ இங்கே ஹைட்டு வந்து நமக்கு x - 7 த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் பேஸ் வந்து நமக்கு எக்ஸ் அப்படின்னு எடுத்திருக்கோம். ஸோ அப்போ எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஹைப்போட்டேனியஸ் ஸ்கொயர்டு. ஸோ ஹைப்போட்டேனியஸ் வந்து 13. ஸோ அப்போ நமக்கு 13 ஸ்கொயர் அப்படின்னு வந்துடும். ஓகேவா? ஸோ இது வந்து நமக்கு a - b த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலாவில் இருக்குது. ஸோ அப்போ a - b த ஹோல் ஸ்கொயர் அப்படின்னா a ஸ்கொயர் மைனஸ் 2ab ப்ளஸ் b ஸ்கொயர் அப்படின்னு நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணி இதை எழுதலாம். ஸோ தட் எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது நமக்கு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2 இன்ட்டு ஏபி அப்படின்னா, ஸோ 2ஓட 7 மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 14 வரும். ஸோ 14x வந்துடும். ஸோ ப்ளஸ், ஸோ
ஸோ 7 ஸ்கொயர் பண்ணால் நமக்கு 49 வரும். ஸோ ப்ளஸ் இந்த எக்ஸ் ஸ்கொயர் நமக்கு அப்படியே இருக்கும். ஸோ இந்த 13 ஸ்கொயர் பண்ணால் நமக்கு 169 கிடைக்கும். ஸோ இதை நான் வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொண்டு வந்துக்கிறேன். ஸோ மைனஸ் 169 கிடைக்கும் ஈக்குவல் டு 0 வந்து ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் நமக்கு இங்கே ஸோ எக்ஸ் ஸ்கொயரும் லைக் டேர்ம்ஸு. ஸோ இது ரெண்டையும் ஆட் பண்ணால் நமக்கு 2x ஸ்கொயர் வந்துடும். ஸோ இந்த மைனஸ் 14x நமக்கு அப்படியே வந்துடும். ஸோ நெக்ஸ்ட் இங்கே கான்ஸ்டன்ட் டேர்ம் வந்து ப்ளஸ் 49 மைனஸ் 169 இருக்குது. ஸோ இது ரெண்டும் நமக்கு டிஃப்ரெண்ட் சிம்பிள். ஸோ சப்ராக்ட் பண்ணணும். ஸோ சப்ராக்ட் பண்ணால் நமக்கு 120 வரும். ஸோ பிக் நம்பர் சிம்பிள் வந்து மைனஸ். ஸோ மைனஸ் 120 ஈக்குவல் டு 0ன்னு எழுதிக்கணும். ஸோ இந்த 3 டேர்மும் நம்ம 2ஆல் டிவைட் பண்ண முடியும். ஸோ நான் 2ஆல் டிவைட் பண்ணிக்கிறேன். ஸோ 2ஆல் டிவைட் பண்ணதுக்கப்புறம் எனக்கு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 7x மைனஸ் 60 ஈக்குவல் டு 0 அப்படின்னு கிடைச்சிருக்கு. ஸோ இது வந்து ஒரு குவாட்ராடிக் ஈக்குவேஷன். இந்த குவாட்ராடிக் ஈக்குவேஷனுக்கு ஃபேக்டரேஷன் மெத்தடில் நம்ம ரூட்ஸ் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் ஸோ அதை யூஸ் பண்ணி பேஸையும் ஹைட்டையும் நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இங்கே நமக்கு எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் வந்து 1. ஸோ கான்ஸ்டன்ட் டேர்ம் வந்து மைனஸ் 60 ஓகேவா. ஸோ அப்போ 1ஐயும் மைனஸ் 60ஐயும் நான் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு மைனஸ் 60 வரும். ஸோ இந்த மைனஸ் 60ஐ நான் ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணணும். ஸோ நான் 12 5s are 60 அப்படின்னு ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறேன். ஸோ 12லேருந்து 5ஐ சப்ராக்ட் பண்ணால் நமக்கு 7 வந்துடும். ஸோ 7 வந்து நமக்கு மிடில் டேர்ம் இருக்குது. ஸோ ஆனால் இங்கே நமக்கு மைனஸ் 60 அப்படின்றதுனால ஸோ 2 நம்பரில் ஏதாவது ஒரு நம்பருக்கு நம்ம மைனஸ் போடணும். ஸோ இங்கே மிடில் டேர்மில் நமக்கு மைனஸ் இருக்கிறதுனால பிக் நம்பருக்கு மைனஸ் போட்டால் தான் கரெக்டாக வரும் ஓகேவா. ஸோ இப்போ மைனஸ் 12 5 மல்டிப்ளை பண்ணால் நமக்கு மைனஸ் 60 வந்துடும். ஸோ மைனஸ் ப்ளஸ் டிஃப்ரெண்ட் சிம்பிள் சப்ராக்ட் பண்ணால் நமக்கு 7 வரும். பிக் நம்பர் சிம்பிள் மைனஸ் ஓகேவா. ஸோ இது வந்து நமக்கு மிடில் டேர்மில் கரெக்டாக இருக்குது. ஸோ அப்போ மைனஸ் 60ஐ நான் மைனஸ் 12 ப்ளஸ் 5 அப்படின்னு ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே கீழே எடுத்து எழுதலாம் பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு டேர்ம் எக்ஸ் ஸ்கொயரை நம்ம அப்படி எடுத்து எழுதலாம். ஸோ இந்த மிடில் டேர்ம் மைனஸ் 7xக்கு பதிலாக மைனஸ் 12x ப்ளஸ் 5x அப்படின்னு ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறோம். ஸோ கான்ஸ்டன்ட் டேர்ம் மைனஸ் 60 அப்படி எடுத்து எழுதிக்கிறோம் ஈக்குவல் டு 0 ஓகேவா. ஸோ இந்த ஃபஸ்ட்டு 2 டேர்ம்லேருந்தும் லாஸ்ட் 2 டேர்ம்லேயும் நம்ம காமன் ஃபேக்டர்ஸை வெளில எடுக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு 2 டேர்மில் நமக்கு எக்ஸ் காமனாக இருக்குது. ஸோ எக்ஸை வெளில எடுத்துட்டேன் அப்படின்னா ஸோ ரிமைனிங் வந்து எனக்கு எக்ஸ் மைனஸ் 12 இருக்கும். ஸோ இங்கே நமக்கு 5 காமனாக இருக்குது. ஸோ 5ஐ வெளில எடுத்துட்டேன் அப்படின்னா ஸோ ரிமைனிங் எனக்கு எக்ஸ் மைனஸ் 12 இருக்கும் ஈக்குவல் டு 0 நமக்கு அப்படியே வந்துடும். ஸோ இங்கேயே நமக்கு எக்ஸ் மைனஸ் 12 இருக்குது. இங்கேயே நமக்கு எக்ஸ் மைனஸ் 12 இருக்குது. ஸோ அப்போ எக்ஸ் மைனஸ் 12 நான் வெளில எடுத்துட்டேன் அப்படின்னா ஸோ ரிமைனிங் வந்து எனக்கு எக்ஸ் ப்ளஸ் 5 வரும் ஈக்குவல் டு 0 நமக்கு அப்படியே இருக்கும். ஸோ இந்த 2 டேர்மையும் நான் 0க்கு ஈக்குவல் பண்ணேன் அப்படின்னா எக்ஸோட வேல்யூ வந்து எனக்கு 12 அப்படின்னு கிடைக்கும். அதே மாதிரி இங்கே எக்ஸோட வேல்யூ வந்து நமக்கு மைனஸ் 5 அப்படின்னு கிடைக்கும் ஓகேவா. ஸோ மைனஸ் 5ஐ நம்ம எடுத்துக்க முடியாது. ஏன்னா இது வந்து நமக்கு நெகட்டிவ் சிம்பிளில் இருக்கிறதுனால ஸோ எக்ஸ் மைனஸ் 5 நமக்கு எடுத்துக்க முடியாது. ஸோ தட் எக்ஸோட வேல்யூ வந்து நம்ம 12 அப்படின்னு தான் எடுத்துக்கணும் ஓகேவா. ஸோ எக்ஸ் அப்படின்றது நம்ம பேஸ் அப்படின்னு எடுத்துருக்கோம். ஸோ அப்போ பேஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 12னு வந்துடும். அதே மாதிரி ஹைட் வந்து எக்ஸ் மைனஸ் 7. ஸோ 12 மைனஸ் 7 வந்து நமக்கு ஹைட்டு 5 வந்துடும் ஓகேவா. ஸோ இதான் வந்து பேஸு, இது வந்து ஹைட் ஓகேவா. எக்ஸைஸ் 4.2ல 6th கொஸ்டின். எ காட்டேஜ் இண்டஸ்ட்ரி ப்ரொடியூசஸ் எ certain number of pottery articles in a day. It was observed on a particular day that the cost of production of each article in rupees was 3 more than twice the number of articles produced on that day. If the total cost of production on that day was rupees 90, find the number of articles produced and the cost of each article அப்படின்னு நம்ம கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு நம்பர் ஆஃப் ஆர்டிகிள்ஸ் ப்ரொடியூஸ்டு ஆன் த டேவும் கண்டுபிடிக்கணும். அதே மாதிரி த காஸ்ட் ஆஃப் ஈச் ஆர்டிக்கிளும் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு இந்த நம்பர் ஆஃப் ஆர்டிகிள்ஸ் ப்ரொடியூஸ்டு இன் எ டேவை வந்து நம்ம எக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம் ஓகேவா. ஸோ நான் அதை கீழே எடுத்து எழுதியிருக்கேன். லெட் நம்பர் ஆஃப் ஆர்டிகிள்ஸ் ப்ரொடியூஸ்டு இன் எ டே பி எக்ஸ் அப்படின்னு எடுத்திருக்கோம். ஸோ இப்போ செகண்ட் லைனில் பார்க்கலாம். இட் வாஸ் அப்சர்வ்ட் ஆன் எ பர்டிகுலர் டே தட் த காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் ஆஃப் ஈச் ஆர்டிகிள். ஸோ த காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் ஆஃப் ஈச் ஆர்டிகிள் வந்து ஸோ எதுக்கு ஈக்குவலாக இருக்குது அப்படின்னா 3 more than ஓகேவா. ஸோ மோர் தென் அப்படின்னா ஸோ நம்ம ப்ளஸ் சிம்பிள் போட்டுக்கணும். ஸோ 3 ப்ளஸ் ட்வைஸ் த நம்பர் ஆஃப் ஆர்டிகிள்ஸ் ஓகேவா. ஸோ இப்போ ட்வைஸ் அப்படின்னா 2 times ஆஃப் நம்பர் ஆஃப் ஆர்டிகிள்ஸ் ஓகேவா. ஸோ நான் தான் இங்கே எடுத்து எழுதியிருக்கேன் பாருங்கள் கீழே. ஸோ காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் ஆஃப் ஈச் ஆர்டிகிள் ஈக்குவல் டு 3 + 2 இன்டூ நம்பர் ஆஃப் ஆர்டிகிள்ஸ் ஓகேவா. ஸோ நம்பர் ஆஃப் ஆர்டிகிள்ஸ் இன் டே ஆல்ரெடி நம்ம எக்ஸ் அப்படின்னு எடுத்திருக்கோம். ஸோ இந்த நம்பர் ஆஃப் ஆர்டிகிள்ஸுக்கு பதிலாக நம்ம இங்கே எக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ அப்போ 3 + 2x அப்படின்னு கிடைக்கும். ஸோ இது வந்து நமக்கு காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் ஆஃப் ஈச் ஆர்டிகிள் ஓகேவா. ஸோ இதையும் தான் நமக்கு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, நமக்கு டோட்டல் காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் வந்து
90 rupees கொடுத்துருக்காங்க ஓகேவா. ஸோ நான் அதையும் கீழே எடுத்து எழுதியிருக்கேன் பாருங்கள். டோட்டல் காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் ஈக்குவல் டு 90 rupees ஓகேவா. ஸோ இந்த டோட்டல் காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் ஆக்சுவலி நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த நம்பர் ஆஃப் ஆர்டிகிள்ஸையும் ஸோ காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் ஆஃப் ஈச் ஆர்டிகிளையும் நம்ம மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு டோட்டல் காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் கிடைக்கும் ஓகேவா. ஸோ அப்போ நம்பர் ஆஃப் ஆர்டிகிள்ஸ் இன்டூ காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் ஆஃப் ஈச் ஆர்டிகிள். ஸோ அதை நம்ம 3 + 2x அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ அதை நம்ம இங்கே எடுத்து எழுதிக்கலாம். 3 + 2x ஈக்குவல் டு 90 அப்படின்னு நமக்கு கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு இந்த எக்ஸால் இந்த ரெண்டு டேர்மையும் நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கணும். ஸோ அப்போ 3x + 2x² ஈக்குவல் டு 90 அப்படின்னு கிடைக்கும். ஸோ இதை நம்ம அரேஞ்ச் பண்ணி எழுதிக்கலாம் பாருங்கள். 2x² + 3x. ஸோ இந்த ஆர்ஹெச்எஸில் உள்ள 90 வந்து எல்ஹெச்எஸ்க்கு வரும்போது -90 மாறிடும் ஈக்குவல் டு 0 வந்துடும் ஓகேவா. ஸோ இது வந்து ஒரு குவாட்ராடிக் ஈக்குவேஷன் நமக்கு கிடைச்சிருக்கு. ஸோ இதோட ரூட்ஸை நம்ம ஃபேக்டரேஷன் மெத்தடில் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் ஸோ எக்ஸோட வேல்யூ கிடைக்கும். ஸோ எக்ஸோட வேல்யூ அப்படின்றது நம்பர் ஆஃப் ஆர்டிகிள்ஸ். ஸோ இதை நம்ம கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ இதுவும் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் ஆஃப் ஈச் ஆர்டிகிள் இதுவும் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சதுக்கப்புறம் இந்த எக்ஸோட வேல்யூவை நம்ம இங்கே சப்ஸ்டியூட் பண்ணி ஸோ காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் ஆஃப் ஈச் ஆர்டிகிளையும் நம்ம கண்டுபிடிக்கலாம் ஓகேவா. ஸோ ஃபஸ்ட்டு இதுக்கு நம்ம ரூட்ஸ் கண்டுபிடிக்கலாம். ஸோ இங்கே நமக்கு x² கோஎஃபிஷியன்ட் வந்து 2 இருக்குது. கான்ஸ்டன்ட் டேர்ம் வந்து நமக்கு -90 இருக்குது. ஸோ அப்போ 2வையும் -90யையும் நீங்கள் மல்டிப்ளை பண்ணீங்க அப்படின்னா நமக்கு -180 வரும். ஸோ இந்த -180 நம்ம ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணணும். ஸோ நான் 12, 15 அப்படின்னு நம்ம ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம் இதை. ஸோ 12ஐயும் 15ஐயும் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 180 வரும். ஸோ இங்கே நமக்கு மைனஸ் இருக்குது. ஸோ அப்போ ரெண்டு நம்பரில் ஏதாவது ஒரு நம்பருக்கு நம்ம மைனஸ் போடணும் ஓகேவா. ஸோ அப்போ நீங்கள் மிடில் டேர்ம் பாருங்கள். மிடில் டேர்ம் வந்து நமக்கு ப்ளஸ் இருக்கிறதுனால ஸோ பிக் நம்பருக்கு நீங்கள் ப்ளஸ் போட்டுட்டு ஸ்மால் நம்பருக்கு நீங்கள் மைனஸ் போட்டுக்கோங்க. ஸோ இப்போ மல்டிப்ளை பண்ணி பாருங்கள். ஸோ 12 × 15 நமக்கு 180. ஸோ மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் -180 நமக்கு கரெக்டாக வருது. ஸோ மைனஸ் ப்ளஸ் டிஃப்ரெண்ட் சிம்பிள் சப்ராக்ட் பண்ணால் நமக்கு 3 வரும். ஸோ பிக் நம்பர் சிம்பிள் ப்ளஸ். ஸோ இது வந்து நமக்கு மிடில் டேர்மும் கரெக்டாக வருது ஓகேவா. ஸோ அப்போ இந்த ஃபஸ்ட்டு டேர்மை நம்ம அப்படியே எடுத்து எழுதிக்கலாம் 2x². ஸோ இந்த மிடில் டேர்முக்கு பதிலாக -12x + 15x அப்படின்னு ஸ்ப்ளிட் பண்ணி எழுதிட்டு ஸோ இந்த லாஸ்ட் கான்ஸ்டன்ட் டேர்ம் -90 நம்ம அப்படியே எடுத்து எழுதிக்கிறோம் ஈக்குவல் டு 0 ஓகேவா. ஸோ இப்போ இந்த ஃபஸ்ட்டு ரெண்டு டேர்ம் லாஸ்ட் ரெண்டு டேர்ம்லேருந்து எதெல்லாம் காமன் ஃபேக்டர்ஸ் இருக்கோ வெளில எடுத்து எழுதலாம். ஸோ ஃபஸ்ட்டு ரெண்டு டேர்மில் நமக்கு 2x காமனாக இருக்குது. ஸோ ரிமைனிங் உள்ளது x - 6 இருக்குது. ஸோ ப்ளஸ் ஸோ இந்த ரெண்டு டேர்மில் நமக்கு 15 காமனாக இருக்குது. ஸோ ஏன்னா 15 × 6 வந்து 90. ஸோ இது ரெண்டு டேர்ம்லேயே நமக்கு 15 காமனாக இருக்குது. ஸோ நான் 15 வெளில எடுத்துட்டேன் அப்படின்னா ரிமைனிங் எனக்கு x - 6 இருக்கும் ஈக்குவல் டு 0 ஓகேவா. ஸோ அகெயின் பாருங்கள் x - 6 x - 6 நமக்கு காமனாக இருக்கா. ஸோ அப்போ ஸோ அது ரெண்டையும் நம்ம வெளில எடுத்துட்டோம் அப்படின்னா ஸோ ரிமைனிங் உள்ள இந்த 2x + 15 நம்ம சேர்த்து எழுதிடலாம் ஈக்குவல் டு 0 வந்துடும் ஓகேவா. ஸோ இந்த ரெண்டு டேர்மையும் நம்ம 0க்கு ஈக்குவல் பண்ணோம் அப்படின்னா எக்ஸோட வேல்யூ வந்து நமக்கு 6 அப்படின்னு கிடைக்கும். ஸோ இங்கே எக்ஸோட வேல்யூ வந்து x ஈக்குவல் டு இந்த +15 ரைட் ஹேண்ட் சைடு போகும்போது -15 மாறிடும். ஸோ மல்டிப்ளிகேஷனில் இருக்கிற 2 வந்து டிவிஷனாக மாறிடும். ஸோ அப்போ எக்ஸோட வேல்யூ வந்து -15/2 அப்படின்னு கிடச்சிருக்கு ஓகேவா. ஸோ இது வந்து எக்ஸுக்கு நமக்கு ரெண்டு ரூட்ஸ் கிடச்சிருக்கு. ஆனால் இந்த ரூட்டை வந்து நம்ம எடுத்துக்க முடியாது. ஏன்னா இது வந்து நமக்கு நெகட்டிவ் சிம்பிளில் இருக்குது ஓகேவா. ஸோ நெகட்டிவ் இன்டீஜர் நமக்கு வரக்கூடாது. ஸோ அப்போ எக்ஸோட வேல்யூ நம்ம 6 தான் எடுத்துக்கணும். ஸோ இப்போ எக்ஸ் அப்படின்றது நம்பர் ஆஃப் ஆர்டிகல்ஸ் ப்ரொடியூஸ்ட் இன் ஏ டே. ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 6 ஓகேவா. ஸோ நான் எடுத்து எழுதியிருக்கேன். ஸோ நமக்கு காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் ஆஃப் ஈச் ஆர்டிகல் நமக்கு கேட்டிருக்காங்க. ஸோ அது ஆல்ரெடி நம்ம எழுதியிருக்கோம் 3 + 2x அப்படின்ட்டு. ஸோ அப்போ 3 + 2 எக்ஸுக்கு பதிலாக 6 அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணிட்டு ஸோ 3 + 2 6 are 12. ஸோ 3 + 12 வந்து நமக்கு 15 வரும் ஓகேவா. ஸோ இது வந்து நமக்கு நம்பர் ஆஃப் ஆர்டிகல்ஸ் ப்ரொடியூஸ்ட் இன் ஏ டே. ஸோ இது வந்து நமக்கு காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் ஆஃப் ஈச் ஆர்டிகல். ஸோ இது ஆன்சர்.